சமுதாயத்தை உருவாக்குவோம் என்கிற ஒரு கருப்பொருளிலே இந்த நிகழ்ச்சி இந்த மாவடிப்பள்ளி கிராமத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தலைப்பு ஏற்பாடு செய்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இப்போ போதை வஸ்து பாவனைகள் நம்முடைய சமுதாயத்தவர்களிடம் அதிகமாயிட்டே இருக்குது. அது ஆண்கள் பெண்கள் என்று எல்லார்கிட்டையுமே அந்த போதை வஸ்து பாவனை அதிகமாயிட்டு இருக்குது. இப்போ போன பஸ்ஸுக்கு கை காட்டி வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி உருவாயிட்டுங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த ஜெனரேஷனை நம்ம பாதுகாக்கலாம், அடுத்த பிள்ளைய கொஞ்சம் பாதுகாக்கலாம். அதே நேரம் பாவிச்ச ஆக்களோட நம்ம எப்படி நடந்துக்கிறது, அவங்கள எப்படி கையாளுறது அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக இந்த போதை வஸ்து பாவனை இன்றைய சமுதாயத்தில் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்றால், மார்க்க விழுமியங்கள் உடைக்கப்பட்டது, அவ்வளோதான். ரொம்ப சுருக்கமாக நாம் அதை சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்ப அமைப்புக்கு வித்துட்டு இப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தந்துட்டு, அந்த வேலிகள் உடைக்கப்பட்ட நேரம் பயிர்கள் அழிஞ்சு போகும். அந்த பாதுகாப்பு வேலி உடைக்கப்பட்டுட்டா பயிர்கள் அழிஞ்சிடும். வெரி சிம்பிள். இது சின்ன ஒரு விஷயம்தான். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தலையில் கை வச்சு வேலை இல்லை. ஆரம்பத்தில் நாங்கள் என்ன செய்யணும், பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடணும். ஆனால் சார் சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, ஒரு பிள்ளை கெட்டு போயிட்டா நாம் பெற்றோர்கள்ட்ட இருந்து தானே வந்த, பெற்றோர்கள் விட்ட தவறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாஸ்தவந்தான். ஆனால் ஒன்று பாதி அதையும் மீறி நடக்கும். பெற்றோர்கள் கரெக்டாக சரியாக இருந்தும் பிள்ளை வழி தவறும். பெற்றோர்களை எல்லா பெற்றோர்களையும் குறை சொல்ல இயலாது. நூஹு நபிக்கு பிறந்த மகன் வழி தவறிட்டான். நூஹு நபிக்கு வழிகாட்ட தெரியாதா? முகமது நபி எவ்வளோ புத்திமதி சொல்லியும் அபு தாலிபு கேட்கல, இஸ்லாத்துக்கு வரல, வழிகாட்ட தெரியாதா? ஒரு சிலது மிஸ் ஆகும். ஆனால் பெரும்பான்மை என்ன அப்படின்னு சொன்னால், நூலை போல செயல தாயை போல பிள்ளை. அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னைக்கு சொல்லிட்டாங்க, குல்லு மௌலுதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இயற்கையை சரியானதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் பிறக்கிறது. இன்னமா யுஹவிதானி அவ் யுனஸ்ஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி வாலிதாகும். அதை நெருப்பு வணங்கியாகவோ கிறிஸ்தவர்களாகவோ யூதர்களாகவோ சில வணங்கியாகவோ மாற்றுறது யார் என்றால் பெற்றோர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரி இமாம் எழுதின இன்னொரு கிதாப்லேயும் இது பதிவாக இருக்கிறது. அல் மரு, ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகக்கூடிய நண்பனின் கொள்கையிலே இருப்பான். ஃபல்யன்துர் மை யுகாலிலுஹு, யாரோடு பழகிறான் என்று அவர் பார்த்து பழகட்டும் அப்படிங்கிறாங்க. பொது வேதங்களாகிய நம்முடைய சகோதர மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருக்குறள் படிப்பாங்க. அந்த திருக்குறளில் 801வது திருக்குறள், நிழல் நீரும் இன்னாத இன்னாத அமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும். மதுரமான தண்ணி கூட நஞ்சானா தள்ளி வைக்கிறோம், நெருக்கமான உறவு கூட தப்பானா தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. யாரோட பழகிறோம்னு பார்த்து பழகணும் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. நம்முடைய பழையவர்கள் சொல்லுவாங்க, கூடுவாரோட கூடி பழகக்கூடாது, பழுதாப்பை திரும்பில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்வைரன்மெண்ட், சூழல் ஒரு காரணம். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சில மாற்றங்கள் வாரத்துக்கு சூழல் ஒரு காரணம். ஆனால் சரியான சூழல் இருந்தும் வழி தவறுது பிள்ளைகள். புள்ள செல்லையில் ஏன்டா ஒரு சிலருக்கு முகத்தில் அடித்தா புள்ள போகுது. எவ்வளோ நல்லா வளர்த்தும், நம்ம எவ்வளோ அன்பை கொடுத்தும் ஒரு பிள்ளை லவ் பண்ணுது. சரியான அன்பை கொடுத்தும் ஒரு பிள்ளை அது எதிர்பார்க்க வரைச்சி, அங்கே இறையச்சம் இல்லாமல் போச்சு. அதுவும் வரும், சரியாக இருந்தும் தவறும். ஆனால் பெரும்பாலும் சரியாக இருந்தால் தவறது குறைவு. விளங்கிட்டார்? அந்த அடிப்படையை நம்ம விளங்கிக்கிட்டு, இந்த போதை வஸ்து பாவனை சம்பந்தமாக சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனத்தை நம்ம மேற்கோள் காட்டலாம். ஏன்னா அந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்டவர்களை, இன்னமல் ஹம்ரு வல் மைசுரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு, நிச்சயமாக போதை வஸ்து பாவனையும், போதை வஸ்தும், சூதாட்டமும், நட்டி வைத்து சிலை வணங்குவதும், அம்பறிந்து குறி செல்வதும், ரஜிசுமின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியங்களில் இருந்தும் உள்ளது. ஃபஜ்தனீபுஹு, அதை மொத்தமாக கைவிட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா
5வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனத்தில் சொல்லி காட்டிட்டு 91வது வசனத்தில் சொல்றான், ஷைத்தான் நாடுவதெல்லாம் உங்களுக்குள் பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு, உங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு தான் ஷைத்தான் நாடுறான் அப்படிங்கிற விஷயத்தை அந்த 91வது வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இன்னமேல் ஹம்ரு போதை அப்படிங்கிறது அது லிக்யூட்டாக இருக்கலாம், பவுடராக இருக்கலாம், டேப்லெட்டாக இருக்கலாம், இன்ஜெக்ஷனாக இருக்கலாம், புகையாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு பகையாக இருக்குங்கிறது தான் இஸ்லாம் சொல்லித் தருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லுமா யுஸ்கர், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் தான். மா அஸ்கர கஸீரு ஃபகலீலு ஹராம். எந்த ஒரு வஸ்துவை அதிகமாக பாவித்தால் போதை தருமோ அந்த வஸ்துவை கொஞ்சமாக பாவித்தாலும் ஹராம் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டே போகும்போது அது போதை என்றொன்று நம்ம கணக்கு எப்படி இருக்குமெண்டா, சாராயம், பியர், ஹெரோயின், தூள், டேப்லெட், இந்த இன்ஜெக்ஷன், இதைத்தான் நாம் நினைப்போம். சகோதரர்களே, வீடியும் போதை தான், வீடியும் போதை தான். நம்மட குடும்பத்தில் மாஷா அல்லாஹ் ஒருத்தரும் தூள் அடிக்கிறதில்ல என்று சொல்லுவோம். ஊட்ட சிகரெட்டு குறை கிடைக்குது. சிலாக்களை பாத்ரூமுக்குள்ளே போகல, நெருப்பட்டி ஒன்றும் சிக்கெட்டு நாத்தவும் இருக்கும். பள்ளிக்குள்ளேயே பாத்ரூமில் அடிக்கானுங்க சிக்கெட்டு. பள்ளியில் முன்சாஃபில் சுஜுதி செய்ய ஏன்றா இந்த இடத்த தலையை வச்சோம், எப்படா தலையை கிளப்புவான்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ நாத்தம், சிக்கெட்டு நாத்தம், வீடி நாத்தம். அப்போ இந்த வீடி சிகரெட்டு கூட போதை தான். அந்த போதை நம்மளை அழிக்குது. இலங்கையினுடைய புள்ளி விவரத்தின்படி, இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு அறிக்கை கொடுத்த ஒரு புள்ளி விவரம் என்னென்றால், ஒரு வருஷத்துக்கு 25,000 பேர் வீடி சிகரெட்டால் மட்டும் சாவுறாங்க. 4 வருஷத்துக்கு 1,00,000 பேர் காலி. அவ்வளோ பெரிய சுனாமியிலேயே 1,00,000 பேர் தான் போனது. 30 வருஷம் நடந்த பயங்கரவாத யுத்தத்திலேயும் 1,00,000த்துக்குள்ளே தான் போனது. ஆனால் அந்த வீடி சிகரெட்டால் 4 வருஷத்துக்கு 1,00,000 பேர் காலி. இப்போ எது பெருசி? அணுகுண்டும் அந்த பீலங்கியும் எல்டிடிக்காரன் அடித்த குண்டை விட நம்ம ஊட்ட உருட்டி கொடுத்த வீடி தான் ஆபத்தானது. வீட்டில் உருட்டுறோமே வீடி. அப்போ வீடி சுற்றுறதுக்குன்ற ஒரு கொம்பனி நடத்துகிறவர் ஆஜியார் பள்ளிக்கு தலைவர், சுப்ஹானல்லாஹ். இதை என்னென்று போய் எடுக்கிறது? வீடி கம்பெனிக்காரன், வீடி விற்கிறவன் சந்தா கொடுத்தாலே பள்ளி எடுக்கப்படாது. ஆனால் அவர் தான் பள்ளி தலைவர். ஹஜ்ஜிக்கும் போய் வந்துடுவார். இத்தனை பேரை கொலை இங்கோடு போகிறார். வெளியில தெரியாத அமைதி கொலைகள் நடக்குது. நம்ம வீடு வீடா வீடி சுத்துறோம். அதுக்கு போயில கொடுக்கறதுக்கு ஆள், கலெக்ட் பண்றதுக்கு ஆள், அதை விற்கிறதுக்கு கடையில் வீடி சிகரெட்டு விற்கிறதுக்குன்னு சொல்லி ஹோட்டல்களில் அதுக்கு மட்டும் சும்மா ஸ்பெஷலாக கெஷியரில் ஒரு பாக்ஸ் ஒன்றாட்டி சும்மா லைட் போட்டு, கடன் இல்லாத வியாபாரம் சிகரெட் வியாபாரம் மட்டும்தான். அதில் மட்டும் கடன் இல்லை, சும்மா பற்றுப்பு மாதிரி அதுக்கு விலை வச்சிருக்கான். விளங்கிட்டான். இப்போ நாம் ஒரு கடைக்குள்ளே போய் ஒரு பிஸ்கெட்டு வேண்டுறாலும் அந்த பிஸ்கெட் எடுத்து எக்ஸ்பயர் டேட்டை பார்ப்போம். எக்ஸ்பயர் டேட் எக்ஸ்பயர் டேட் பார்க்குற 10ஆம் மாதம் 8ஆம் தேதி முடியுதுடா. இது என்னடா நீ கடை நடத்துகிறாங்க? நஞ்சா போய்க்கிறோமா பிஸ்கெட்? சார் என்னதானே முடிஞ்ச 10 நாள் தானே, குடிங்களன், எடுங்களன், சாப்பிடுங்களன், விலையை குறைச்சி தான். 1 மாதம் இருந்தாலும் எங்களுக்கு வேணாமங்க. ஃபுட் பாய்சன் ஆயிடும். அது டேட் க்ளோஸ். டேட்டை பார்க்குறோம். சாமான வேண்டக்குள்ள டேட் பார்க்குறோம். டேட் சரியாக இருக்குதா அண்டுவாங்க. அப்போ டேட் போனால் நமக்கு நோய் அப்படிங்கிறத மூளை சொல்லுது. ஆனால் சிகரெட்டு பொட்டியில் எக்ஸ்பயர் டேட் என்னது? போட்டவே போட்டிக்கான்னு இப்படி தாண்டா சாவாயினி. கழுத்து புழுத்து சேல் வார ஃபோட்டோவை போட்டு இதை குடித்தா நீ இப்படித்தான் சாவாய் என்று ஃபோட்டோவும் போட்டால் தான் லைசன். முதல்லெல்லாம் வீடி சும்மா விற்கிற மாதிரி லேபிள் எல்லாம் இந்த பெக் பண்ணுறது வீடி பொட்டி இருக்குதானே, அந்த வீடி பொட்டியில் ஃபோட்டோ போடணும், இல்லாட்டி லைசனை பறிச்சிடுவாங்க. கவர்மெண்ட் சொல்லுது, ஆக்களுக்கு காட்டுங்க இதால் என்ன நடக்குமென்று காட்டுங்க. நம்முட ஆக்களா அதை பார்த்துக்கிட்டு தான் எடுத்து அடிங்க. அதை பார்த்து அப்போ டேட் போனதை பார்த்து பிஸ்கெட்டு வேண்ட மாட்டேங்கிறோம், ஃபோட்டோவையே பார்த்துக்கிட்டு இப்படியா சாவுறனா இல்லையான்னு பார்ப்போமேன்னு அடிங்க. இப்போ என்ன மனசு இது? ஷைத்தான் எங்கே வழிகெடுக்கான்னு பாருங்க. இப்போ போதை வஸ்து என்றாலே வீடி சிகரெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வீடி சிகரெட் எவ்வளோ பெரிய ஆபத்தானது, அது எவ்வளோ பெரிய அழிவை உண்டாக்குது. அப்போ வீடி கம்பெனி நடத்தலாமா, வீடி சுற்றி கொடுக்கலாமா? பெண்கள் என்ன சொல்கிறது? அதுக்கு நாங்கள் என்ன செய்யுது? எங்களோட கை தொழில் அதுதான். சோத்துக்கு என்ன செய்யுது?
ஒரு நாளும் அப்படி யோசிக்கக்கூடாது. சூரா ஹூத் 6வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டேங்கிறான். சூரத்துல் அன்ஆம் 59வது அத்தியாயத்தில் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருந்து உழுற இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாமல் விழுகிறது இல்லை என்று கல்லாக்கதரை சொல்றான். சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக். இந்த உலகத்திலே உங்களை நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா. உங்களையும் இந்த உலகத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுதிட்டோம் என்று அல்லாஹ் தஆலா நேரான் சொல்றான். அப்போ கலாக்கதிரை நம்பி வச்சு போட்டு நாங்கள் வீடு சுற்றினா தானே சோறன்னு சொன்னால் இது என்ன ஈமான்? நம்முடைய ஈமான் என்ன ஈமான்? அல்லாஹ் எழுதின ரிசுக்கு கிடைக்கும். நம்ம அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆனாலும் எழுதாத பருப்பு கிடைக்காது. சோமாலியாவில் பொட்டி கடை வச்சிருந்தாலும் எழுதின ரிசுக்கு மிஸ் ஆகாது. நமக்கு எழுதினது வந்துடும். இந்த கலாக்கதர் நம்பிக்கை ஈமான் கொள்கிற 6 அம்சத்தில் ஒன்றா இல்லையா? அல்லாவை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கோம். அந்த விதி என்ன? அந்த விதி என்ன? எல்லாம் அல்லாவை கொண்டு ஆகுது என்று நம்புகிறோம். அல்லாவுடைய நாட்டத்தில் இல்லாமல் ஒரு பழுத்த இலையும் கீழே விழாது என்று குர்ஆன்ல அல்லாஹ் சூரா அல் ஹூதுல சொன்ன மாதிரி நம்புகிறோம். ஆனால் நம்ம என்ன நம்பிக்கை வச்சிருந்தாலும் என்ன செய்கிறோம்? வீடு சுற்றி அடி சோத்துக்கு என்ன செய்கிறாங்க? வீடு சுற்றி தான் சோறுதிங்கன்னு யோசிக்கப்படாது. இடியாப்பம் முடிச்சு விட்டும் சோறுதிங்கெல்லாம், கச்சாங்கொட்டை வறுத்து வித்தும் சோறுதிங்கெல்லாம் விளங்கிட்டான். ஏன் ஹராத்து செஞ்சு தான் சாப்பிடணுமா? ஏன் அப்படி யோசிக்கிறோம்? அல்லாஹ் அளந்த ரிசுக்கை எந்த ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் தருவான். ஆனால் நாம் கரெக்டாக முடிவெடுக்கணும். இது சரியான முயற்சி தானா அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? சரியாக இருக்கணும். அப்போ போதை வஸ்து என்றாலே முதல்ல நீங்கள் எங்கேருந்து வரணுமெண்டா, இந்த தூள்காரனுகளுக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம், பீடி சிகரெட்டை நிப்பாட்டணும். நாம் எப்படி பீடி சிகரெட்டை நிப்பாட்டுறது? எப்படி நிப்பாட்டுறது? நாங்கள் முதல்ல சுற்றுறவங்க நிப்பாட்டோம். கொம்பனி நடத்துகிறவங்க தௌபா செய்யணும். விற்கிற கடையில் இந்த வியாபாரம் நடக்கக்கூடாது. தெத்தனி கடையில் சிக்கெட்டு விற்காட்டு டீ விற்கலான்றாங்க. என்ன என்ன சிக்கெட் உண்டு இல்லை பாடா, நீ அந்த கடையில் டீ குடிக்கிற இல்லை. அப்போ நம்முடைய டீ விற்கிது இல்லை. டீ விற்கிறண்டா, பனிசி விற்கிறண்டா, பாலப்பம் விற்கிறண்டா, ஒரு சிகரெட்டு பீடி விற்காட்டி நடக்காது அப்படின்ற ஒரு முதலாளி புரிஞ்சுக்கிறான். ஆனால் உண்மை என்னென்றால் அவருக்கு அல்லாஹ் எழுதின ரிசுக்கு சரியாக கிடைக்குமெங்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் பாமர மக்கள் நாங்கள் நினைச்சா பீடி சித்தா பாலப்பம் விற்காதுன்ற நம்பிக்கையை உண்டாக்கலாம். பீடி விற்றா பாலப்பம் விற்காது. ஒரு கடைக்கு போய் சிகரெட் இருக்கா, ஓ அப்போ நான் சீனி வேண்ட வந்தால் உங்களோட கடையில் வேண்டுறலன்றோடு போகணும். நாம் எல்லாரும் வழங்கிட்டா. வீடு இருக்கா, ஓ டீ குடிக்க வந்த இந்த கடையில் டீ குடிக்கிறலன்றோட்டு 4 பேர் போகணும். அப்பா நான் பயப்படுவான், என்னடா இது வீடு சிகரெட்டு விற்றா டீ விற்கிது இல்லையே, பாலப்பம் விற்கிது இல்லையே அப்படின்னு நம்ம அந்த கடையில் அதை விற்காங்கன்னா அந்த கடைக்கு போகப்படாது. மாற்று மதத்தவன் போட்டிக்கான். இந்த ஹோட்டலில் புகைத்தல் தடை, போதை வஸ்து தடை, சிகரெட் இல்லை அப்படின்ட்டு நோ ஸ்மோக்கிங் என்று போட்டிக்கான். இல்லை, அவனே அவ்வளோ நம்பிக்கையாக போட்டிக்கான். அதை விற்க மாட்டேங்கிறான். விரும்பினா வந்து குடி, இல்லாட்டி போ. அப்படியே நீ வெளியிலேருந்து கொண்டு வந்தாலும் கடைக்க குடிக்க இயலாது. சட்டையை பிடிச்சி வெளியில் போட்டுருவான். மாற்று மதத்தை வஞ்சிடான். இன்னைக்கு எத்தனையோ ஹோட்டல்கள், கொழும்பு சைட்டுகளை போனால் மாற்று மதத்தவர்களுடைய சில ஹோட்டல்கள், கூல்பார் ஹோட்டல், சாப்பாட்டு கடை, இப்படியான கடைகள்லாம் போட்டிக்கான். பீடி சிகரெட் புகைத்தில் பாவிக்கக்கூடாது, இதுக்குள்ளே பாவிக்கக்கூடாதுங்கிறான். வழங்கிட்டா. அப்போ எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு விஷயம் இது. ஆனால் நம்மடாக்கள் என்ன செய்வாங்கண்டா, நோ ஸ்மோக்கிங் என்று போர்டை போட்டுட்டு சிகரெட்டு ஃபில்டர் தட்டுறதுக்கு ஒரு கோப்பையும் வச்சிருப்பாங்க. நோ ஸ்மோக்கிங் போர்டு. கொழும்பு பஸ்ஸில் வரணுன்னு நோ ஸ்மோக்கிங்னு கேட்டில் அடிச்சிக்கான். அங்கே சீட்டுக்கு முன்னுக்கு ஃபில்டர் தட்டுறதுக்கு ஒரு கோப்பை வச்சுக்கான். ஒவ்வொரு சீட்லேயும் முன் சீட்டில் இருந்து அப்படியே பண்ணிச்சு ஃபில்டர். என்னடா விளையாடுறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க? நம்மட ஆக்களை மடத்தனம் மாதிரி. நம்மட ஆக்களை மடத்தனம் என்ன? பேவரட்டுறோம் என்று பரிசாரியை கூட்டிக்காந்து கடவுள வேப்பிலை கட்டி தொங்க விடுவாங்க. என்ன வேப்பிலையை கட்டி பேயை விரட்டுறாங்களா? மறுபடியும் அவங்க மாறி சொல்கிற
வேப்ப மரத்தெல்லாம் பேய் இருக்கிறேன். வேப்ப மரத்தில் பேய் இருந்தால் வேப்பிலையை கட்டினா உள்ளான வரும், எப்படி வெளியே போகும்? எப்படி அது கதை? நாய் நன்றியுள்ள மிருகம் புத்தகத்தில் எழுதி வச்சு போட்டு நன்றி கட்ட நாய் என்று சொல்கிறேன். இது நம்மட அகல வழக்கம். அப்போ இப்படி என்ன மம்னூ ததுஹீன் நோ ஸ்மோக்கிங் என்று போட்டை போட்டுட்டு ஃபில்டர் தட்டுறதுக்கும் இடம் வச்சிருக்கு. அப்போ எப்படி இது சரியாது? முதல்ல இந்த வீடு சிகரெட்டை வியாபாரம் பண்ணுறது சுற்றுறது இது நாங்கள் முதல்ல நிறுத்தணும். அடுத்தது நம்மளோட ஆஜிமார் வீடு குடிக்காங்க சிகரெட்டு குடிக்காங்கண்டா ஆஜி ஆணிகள் கொஞ்சம் தடை விதிக்கணும். வழங்கிட்டா அளவு கையும் எடுக்க மாட்டேன், உங்களோட கதைக்க மாட்டேன், பக்கத்துலேயும் மிதிக்க மாட்டேன்னு தடை விதிக்கணும். இது என்ன இது பயம் பண்ண வந்து புருஷன் பொண்டாட்டியை பிரித்து விட்றேன்னு நினச்சிடாதீங்க. உங்களோட பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றணும். டாக்டர் கீத்மூர் சொல்கிறார், இந்த போதை வஸ்து இந்த பீடி சிகரெட்டு குடிக்கிறதால மரணிக்கக்கூடியவர்களில் பாதி பேர் குடிக்காமல் பக்கத்தில் இருப்பவர்கள் என்று சொல்கிறார். இப்போ இலங்கையில் 25,000 பேர் பீடி சிகரெட்டால் சாவுறாங்கன்னு கவர்மெண்ட் சொல்லுதானே. அதில் 12,500 பேர் வீடு சிகரெட்டு குடிக்கல, கூட இருந்தாக்கள் பொண்டாட்டி பிள்ளைகள். அவர் பாத்ரூமுக்கு போய் சிகரெட் அடிச்சுட்டு வந்துடுறார், பச்சை குழந்தை போகும் கிட்டால் அந்த வளிமண்டலத்தை தான் சுவாசிக்கும், அது உடம்பை தாக்கும். பீடி குடிக்கக்கூடிய ஒருவர் சிகரெட்டு குடிக்கக்கூடிய ஒருவர் விடக்கூடிய புகையை இழுத்த கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருக்கும் சிசுவும் பாதிக்கப்படுகிறது. அதனால தான் பிறந்த உடனே குழந்தைக்கு கேன்சர். அப்போ சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்றது, பொது இடங்களில் பாவிக்க வேணாம், மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கணும். உண்மையிலேயே பொது இடத்தில் பாவிக்கல தான், வீட்டை பாவிக்கான். அப்போ வீட்டறிக்கிறதும் பொண்டாட்டி பிள்ளைகள் சொந்தக்காரர்கள் தானே. ஒருத்தன் பொண்டாட்டியை அறுத்து பிள்ளைகள் நாளையும் அறுத்து வீட்டுக்கு வந்த மதிநீர பிள்ளையையும் அறுத்து முன்ரூமுக்கு படுத்த மாமனாரையும் மாமியாரையும் அறுத்து போட்டு ஓடிட்டான். ஊரெல்லாம் தும். எப்படி அந்த இடத்துல நிற்கிறாக்கெல்லாம் கதைப்பாங்க தெரியுமா? என்ற கண்ணில் அங்குட்டான், நான் அறுத்து போட்டுருவேன், அவன் அப்படின்னா பிச்சிடுவேன், நான் தின்றுருவேன், அவ்வளோ கோபம் வரும். என்ன மனுஷன் இவன், இந்த சின்ன பிள்ளைகள் உனக்கு என்னோட பொண்டாட்டி தான் போல, பொண்டாட்டி அறுத்தாய், இந்த பிள்ளைகள் என்னடா பாவம் பண்ணினேன், இந்த பிள்ளைகளை சரி மதிநீர பிள்ளை சும்மா ஊட்ட வந்ததை விட்டுருக்கலாமாடா, அதையுமில்ல நீ கொலை செஞ்சிருக்காய் என்று கதறமா இல்லையா? இது ஒன் டேயில் ஒரே நைட்டில் நடந்ததுனால நெருப்பு எழும்புது நமக்கு. இதுதான் ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்கு ஊருக்கு. இவர் சிக்கெட் அடித்து ஊத பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சாகுறா, பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சாகுது, வீட்டை வந்த சொந்தக்கார பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சாகுது, அந்த முன்னுக்கு படுத்த மாமனார் மாமியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சாகுறாங்க. எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இவர் போகிறார். இதுக்கு கோவப்படுங்கள், இதுவும் சேர்ந்து தானே நடக்குது. அப்போ நம்ம தயவு செஞ்சு நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்க இந்த வீடு சிகரெட்டு குடிக்கிறதுலேருந்து தடுத்தா தான் போதை வஸ்து தடுக்க முடியும். இது சாதாரண விஷயமாக இந்த போதை வஸ்து பாவனையில் நேரடியாக தூளுக்கும் கஞ்சாவுக்கும் போகிறதுக்கு முன்னாடி வீடு சிகரெட்டை மறந்துடுறோம். வீடு சிகரெட்டில் இருந்து நாங்கள் என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும். அதுவே பிழைதான், அது தப்பு. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்லான், லா தஹ்லுக்கு பி ஐதீக்கும் இல்ல தஹ்லுகா, என்ன நீங்கள் வந்து உங்கள் கையாலேயே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அழிவுக்குள்ளே நீங்கள் போய்க்கிறோம். உங்களை கையாலே உங்களுக்கு அழிவை என்ன செய்ய வேண்டாம், ஒலா துல்கு பி ஐதீக்கும் இல்ல தஹ்லுகாங்கிறான். உங்களோட கையாலே நீங்கள் நாசமாயிடாதீங்கிறான். நம்முடைய கையாலும் இழுத்து அடிக்கிறோம், நம்மளோட கையால் இழுத்து குடிச்சு தான் விட்டுக்கிட்டே இருக்கிறோம், 4 பேரை நாசமாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் யார், உண்மையான ஒரு முஸ்லீம் யார், மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, அவனுடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் பெறாட்டி அவன் தான் ஒரு முஸ்லீம். அப்போ வீடு குடிக்கிறவன் எப்படி முஸ்லீம் அறிக்க முடியும், சிக்கெட்டு குடிக்கிறவன் எப்படி முஸ்லீம்? அவன் நாவும் கையும் சேர்ந்து இழுத்து அடித்து பக்கத்து கூட எல்லாம் பரவுது, ஓசன் படலத்திலேயே ஓட்ட விழுது. அப்போ பிரச்சனை எங்கே வருது, இவங்களாலான வருது, வீடு சிகரெட்டு குடிக்கிறவங்களான வருது. அதுக்கு தானே அதை என்ன செய்யலாம், செப்பரேட் பண்ணணும். குடிக்கிறவங்க என்ன செய்யுங்க, ஒதுங்குங்க அப்படின்னு ஏன் சொல்கிறான்? தனியான ஐரோப்பிய நாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஐரோப்பிய நாடுகளில் இந்த பொது இடங்களில் சிகரெட்டு குடிக்கிற இடம் எப்படி தெரியுமா? ஜெர்மனியில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறேன், ஒரு கண்ணாடி ரூம், அந்த ரூமுக்குள்ளே போய் தான் சிகரெட்டு பற்றணும்.
அதுக்கு அப்படியே மேலே புகை போக்கி குஷினிக்கு புகை போக்கி வச்சிருப்போமே, அப்படியே பில்டிங் மேலே மேலே கொண்டே வச்சுக்கான். இந்த இடத்துலயே அந்த புகை அங்கே போய் போகட்டும். சிக்கெட்டு குடிக்கிறார்கள், இதுக்குள்ளே போய் நீங்கள்லாம் சேர்ந்து சுவாச்சிக்கிட்டு சாகுங்க, பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறான். வணங்கிட்டா. அப்போ ஐரோப்பிய நாடுகளில் பொது இடங்களில் சிகரெட்டு குடிக்கிறதுக்கு ஒரு தனி ரூம் போட்டிக்கான். உங்களை தான் தடுக்க முடியாது இல்லை, சாகணுமா இதில் போய் சாகுங்க. அதில் போய் நின்றுக்கிட்டு ஆளுக்கு ஒரு தூணை பிடிச்சிட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த புகையை விட்டு அது அந்த ரூமுக்குள்ளாம் சுற்றும், வெளியில் பரவாது. புகை போக்கி மேலே பெரிய ஹோல்டு வச்சுக்கிறான், பெரிய ஓட்டை வச்சுக்கிறான். அப்படியே போய் வெளியே மேலால் வைக்கிறான், கீழே வராது. அந்த அளவுக்கு அவன் அதில் கவனமாக இருக்கிறான். இது மக்களை சாவடிக்கும், இது மக்களை அழிக்கும் அப்படிங்கிறான். நமக்கு விளங்குறது இல்லை. பீடி சிகரெட் ஆயுசுமே மக்குருமாயிடும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல சாப்பாடு, நமக்கு ஒரு விசேஷமான சாப்பாடை தந்துட்டாங்க. மௌலவியை நல்லா கவனிக்கணும் வந்துட்டு கடைசியாக கேட்குறான், சார் பீடி சிகரெட் ஏதாவது பருப்பீங்களான்னு கேட்குறான். நம்மளை நல்லா சாப்பாடு போட்டு எல்லாம் நல்லா கவனிச்சுட்டு குறை வைக்க போடாதுன்னுட்டு அவன் கேட்க, சார் கோடிக்காதுங்க, சிகரெட் ஏதாவது சாப்பிடுவோம் குடிப்பீங்களான்னு கேட்கான். அதுக்கு முன்ன போன மௌலவி அடிச்சிருக்காரு. அப்போ அதான் அதில் விஷயம். அதால் தைரியமாக என்னட்ட கேட்க, குடிப்பீங்களான்னு கேட்குறான். அவன் அந்த குறையை நிறைவேற்றுறது தான் அவன் தயார். அப்போ என்ன நான் இதில் சொல்ல வரேன்னா, மக்களுக்கு அது பெரிய ஒரு பாவம்னு தெரியலை. அவ்வளோ சிம்பிளாக எடுத்துட்டாங்க பீடி சிகரெட்டை, அவ்வளோ சிம்பிளாக எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பீடி சிகரெட்டை நம்ம முதல்ல அந்த புகையிலையில் இருக்கிறது நெக்கோட்டின். பீடி சிகரெட்டு புகையிலையில் இருக்கக்கூடியது நெக்கோட்டின். அந்த புகையிலைங்கிறத நாம் சும்மா நினைக்கக்கூடாது. இந்த புகையிலையில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? இந்த பீடி சிகரெட்டு புகையிலையில் இருக்கிறத சொன்னாலே உங்களுக்கு தலை சுற்றிடும். நீங்கள் ஃபோன் பாவிக்கக்கூடியவங்க கூகுளில் போய் அந்த புகையிலையில் என்ன இருக்குன்னு அடித்து பாருங்கள். அதில் இருக்கிறது பெட்டி அசிட் இருக்குது, சுவருக்கு அடிக்கிற பெயிண்ட் அதில் இருக்குது. நான் அதை பிரித்து சொல்கிறேன் என்னென்ன இருக்குதுங்கிறத. டொய்லெட் கழுவுமே ஆப்பிக்கும், அந்த சாமான் இருக்குது அதுக்குள்ள. அதே மாதிரி சாராயம் ஒரு பகுதி அதுக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. இப்படி 40க்கு மேற்பட்ட நச்சு பொருட்கள் சேர்ந்தது தான் இந்த கலவை. இது அதாவது இந்த வீடி கம்பெனி செய்த ஒருத்தர், அதிலிருந்து திருந்தினவர், அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். குருநாகல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துல இந்த போயில ஆர்டர் பண்ண போவாங்க. அந்த வீடி கம்பெனி நடத்துகிறவங்க போயில ஆர்டர் பண்ண போவாங்க. இப்போ வீடியில் ஒவ்வொரு வகையான வீடு இருக்குது, ஒவ்வொரு பேர். தாஜ்மஹால் வீடி, அந்த வீடி, இந்த வீடி, எல்லாம் முஸ்லீம் பேர்கள். தாஜ்மஹால் வீடி, மக்கா வீடி, நல்ல காலம் அல்லாஹ் வீடி என்று வச்சுட்டாத, இப்படி எல்லாம் வீடி பேரை வச்சுட்டு அந்த குடிக்கிறார்கள் செல்வாங்க. நமக்கு இந்த வீடி நல்லா பிடிக்கும், தாஜ்மஹால் வீடி அது சூப்பர் அப்படின்னு. அது என்னண்டா அந்த புகையிலையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த டிஃப்ரெண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு இந்த புகையிலை எடுக்கிற ஒருத்தர் வந்து சொன்னார். என்னண்டா, நாங்கள் விட்டுட்டோம். உண்மை என்னண்டா மௌலவி, இந்த புகையிலையில் பல கலவைகள் கலப்பாங்க. நாங்கள் அந்த புகையிலை ஆர்டர் பண்ண போவோம். ஆர்டர் பண்ண போனால் சாம்பிள் தருவாங்க. அதில் எடுத்து லேசாக அப்படியே சுருட்டி போட்டு அடித்து, இதில் கொஞ்சம் சாராயத்தை கொஞ்சம் கூட்டுங்க, அதை கொஞ்சம் அடித்து விட்டு, இதில் அந்த அந்த மருந்துகள பேர் நான் சொன்னது தான், அந்த அசிட்டு அது இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி ரைட், இது ஓகே, இந்த சரக்கு ஓகே, இந்த லெவலில் எங்களுக்கு இத்தனை 1000 கிலோ இத்தனை மூடை நீங்கள் அனுப்பணுமென்று ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ அந்த அந்த மிக்சிங் ஒவ்வொன்றும் எத்தனை சதவீதம் என்ற அந்த மிக்சிங் தான் கம்பெனி வித்தியாசம். அந்த கம்பெனி வித்தியாசம் பாரு என்னண்டா இந்த மிக்சிங், இந்த வீடிக்கு அந்த மிக்சிங், இந்த வீடிக்கு இந்த மிக்சிங். அப்போ குடிக்கிறார்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைலு. அப்போ இந்த நஞ்சை கலந்து தான் இந்த வீடி சிகரெட்டை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு 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 தாக்கத்தை இந்த உடம்புல ஏற்படுத்துதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இந்த படைப்பு ரொம்ப அற்புதமானது. இந்த உடம்பு அல்லாஹ் அவ்வளோ அழகா இந்த உடம்பை படைச்சி வச்சுக்கிறான். இந்த உடம்பு தாக்கு பிடிக்குது. அதனால தான் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட சொன்ன, இந்த பீடி சிகரெட்டால் இவ்வளோ நோய் வருது,
கஷ்டம் இருக்குது, நிறைய பேர் சாவுறாங்க. அவர் லொஜிக்காக ஒரு கேள்வி கேட்டார் எனக்கிட்ட. மௌலவி லையுஅஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா என்ற வசனத்தை தமிழால் சொல்கிறார். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய நேரம் வந்தால் முந்தைய மாட்டா பிந்தைய மாட்டான். வீடு குடித்தாலும் குடிக்காட்டியும் பொட்டண்டு எந்த டைமுக்கு போகுமோ அந்த டைமுக்கு தானே போகும். நீங்கள் என்ன அதை குடித்தா அப்படி அப்படிங்க சரி. அதாவது பாப்பா, நீ 40 வயசில் சாவுற என்று அல்லாஹ் எழுந்தால் 40 வயசுலாம் போவே. இந்த வீடி குடித்தா என்னண்டா ஒரு 20லிருந்து 40 வரைக்கும் இழுத்துக்கு கிடப்பான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஓ அவர் லாஜிக் பேசலாமாண்டா, நாமளும் பேசலாம் தானே. கொஞ்சம் இழுத்துக்கு கிடக்கும். அழகாக நல்ல ஆரோக்கியமாக இருந்து அல்லாஹ் தந்த டைமுக்கு போக போகிறையா, கொஞ்ச நாளைக்கு இழுத்துக்கு கிடக்க போகிறையா? உனக்கு பீயளவு மூத்தங்களுக்கு ஒரு ஆள் பிறலை முன்னா உனியை முன்னா படுக்க புண் போட்டு அதில் புழு வரும். எப்போ இந்த சனியன் சாகுறியாண்டு காத்துக்கு இருப்பாங்க. எத்தனை நாளாக இழுத்து கிடக்க சாகுதும் இல்லை சனியன் காது கேட்க சொல்லுங்கள். எத்தனை நாளைக்கு நாங்கள் அள்ளி கட்டிக்கிட்டு இருக்கிறது நொய்யன்று இருமி வீட்டுக்கு துப்பிக்கிட்டு என்று சொல்லுவானா இல்லையா? அதுதான் வித்தியாசம். வழங்கிட்டா அதான் வித்தியாசம். எல்லாம் எளிநண்டைக்கு தான் போகிற என்ன கொஞ்ச நாளைக்கு இழுத்துக்கு கிடந்து போட்டு போகிறேன். அப்போது இந்த வீடு சிகரெட்டை போதை வஸ்து அப்படிங்கிற அடைப்புக்குறிக்குள்ளே முதல் கொண்டு வந்துடுங்க, அதுவும் பிள்ளைதான். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயம்தான் மற்ற போதை வஸ்துக்கள். மற்ற போதை வஸ்துக்களோட இந்த தூள் அந்த பெயர்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் பல வகையான பெயர்களில் இந்த போதை வஸ்துக்கள் என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது. ஆகவும் ஆபத்தானது இன்னைக்கு பயன்படுத்தப்படுது. ரொம்ப ஆபத்தானதெல்லாம் என்ன செய்ய ஊருக்குள்ளே வந்துட்டு. ஒரு காலத்தில் கேள்விப்படுற தூள்காரன்டா கொழும்புலாம் தூள்காரன் இங்கே இல்லை. ஆனால் சுப்ஹானல்லாஹ் நம்முடைய முஸ்லீம் ஏரியாக்கள்லேயே இந்த போதை வஸ்து பாவனைகள் அதிகமாகிட்டு இருக்குது. இதில் ஒரு கூட்டம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய லெவலில் பெரிய இடத்துல இருந்துக்கிட்டு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அவங்க பெரிய ஏஜெண்ட் ஐயாவில் ஒன்று மலர்றதில்ல, இந்த சின்ன சின்ன ஆக்களை தான் பிடிக்கிறதும் வளர்றதும் ஏற்றுறதும் சாகுறதும். ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பாடுபடுது, எத்தனை குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது, எத்தனை பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த போதை வஸ்து பாவனையினால். அப்போ இந்த போதை வஸ்து பாவனை, இந்த தூள், அந்த புகை, இந்த கேரள கஞ்சா, இந்த கேஜின்னு சொல்லுவாங்க, இந்த கேரளா கஞ்சா, இந்த டெப்லெட்டு, இன்ஜெக்ஷன், இது மாதிரியான எந்த போதை வஸ்தாக இருந்தாலும் இந்த போதை வஸ்து பாவனை எப்படி பரவின, எப்படி நம்முடைய சமுதாயத்துக்குள்ள வந்த அப்படின்னு சொன்னால், ஒன்று வியாபார தந்திரம் நடந்த. வியாபார தந்திரம்ண்டா முதல்ல செருப்பு போடாமல் இருந்த காலத்தில் ஒரு கம்பெனி செருப்பை தயாரிச்சுட்டு விற்க போனால் புதுனை நம்பா தாக்கல் அடுக்கி வச்சிருக்கு. இது என்ன காலை ஓரேன் அவனுக்கு தேவையில்லையே, அவன் நல்ல அழகா சும்மா அவரும் காலோட நடந்துக்கிட்டு இருந்தான். கம்பெனி பார்த்து செருப்பு விற்கிது இல்லை, எல்லாருக்கும் ஆளு கொண்ட ஃப்ரீயாக கொடுத்துட்டான். ஃப்ரீயாக கொடுத்தா செருப்பை போட்டுக்கு நடந்தாங்க, நல்லா இருக்கே போட்டுக்கு நடந்தாங்க. இப்போ கால் நேரடியாக சுடுமணலில் படுறதும் இல்லை, கல்லில் படுறதும் இல்லை, அப்படி சாஃப்ட் ஆகிட்டு. இப்போ செருப்பு தேஞ்சு வச்சு காலை வைக்கொண்டான் வெயில். இப்போ போய் செருப்பு உண்டு தாங்கலை, இப்போ வியாபாரம் போகுது. இதுதான் வியாபார தந்திரம். ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தா இனி அவங்க அதுக்கு எடிக்ட் ஆகுவாங்க, அது தேவைப்படும். செருப்புக்கே அப்படின்றா போதை வஸ்துனுடைய விஷயம் என்னென்றா, இந்த கேரளா கஞ்சாவாக இருந்தாலும் சரி, கஞ்சாவாக இருந்தாலும் சரி, தூள், அது லிக்விட்டு, இந்த சாராயம் எதுவாக இருந்தாலும் சரி, இதை பாவிக்கக்குள்ள ஒரு மனிதனுடைய மூளையில் டோப்பமைனுங்கிற ஹோமோன் அதிகமாக அப்படி தூக்கலாக சுரக்கும். டோப்பமைனுங்கிற ஹோமோன் சுரக்கும். இந்த நம்முடைய தலையில் நிறைய ஹார்மோன்கள், நிறைய திரவங்கள் நம்முடைய மூளையில் இருக்குது. அசிட்டைகோலின்ங்கிற ஒன்று இருக்குது, கோர்டிசோல் ஹோமோன் ஒன்று இருக்குது, டோப்பமைன் ஹோமோன் ஒன்று இருக்குது. இப்படி ஒவ்வொரு வகையான ஹோமோன்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அந்த என்ன செய்யும், சுரந்துக்கிட்டு அந்த மூளையை அந்த லிக்விட் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. ஒரு மனுஷன் சந்தோஷப்படுறதுக்கு இந்த டோப்பமைன் ஹோமோன் கொஞ்சம் கூடும். ஹாப்பி, முகத்தை பார்த்தாலே தெரியும், என்னடா பெரிய சந்தோஷம், மாஷா மகள ரிசல்ட்ஸ் வந்துட்டு, ஓலே எடுபட்டுட்டா, இல்லாட்டி ஓ லெவல் பாஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இல்லாட்டி மாப்பிள்ளை ஒன்று வந்திருக்கு பிள்ளைக்கு, ரொம்ப ஹாப்பி, அவரை முகத்தில் சந்தோஷம் தெரியும். ஏன்னா டோப்பமைன் ஹோமோன் கூடும். காரண காரியத்தோடு டோப்பமைன் ஹோமோன் கூடி குறைஞ்சா அது நார்மல். ஒரு ஆள் சிரிக்காது பாரு,
அப்படி என்று ஒரு விஷயத்தை பார்த்து சிரிக்கார், நார்மல். ஒரு ஆள் சும்மா சிரிக்கார், அது அப்நார்மல். ஒரு ஆள் சும்மா சிரிச்சார், அவர் அப்நார்மல் ஆள், என்னண்டும் இல்லை, சும்மா சிரிக்கார். இப்போ இந்த போதை வஸ்து பாவிச்சாக்கள் என்ன செய்கிற, அப்படியே சும்மா அப்படியே குந்திக்கிட்டு கட்டும் தலை நிமிர மாட்டாங்க, அப்படியே குனிஞ்ச தலை அப்படியே இருப்பாங்க. அவருக்கு ஒன்றும் வணக்கறதில்ல, புயல் அடித்தாலும் தெரியா, வெயில் அடித்தாலும் தெரியா, சும்மா அப்படி ஹாப்பியாக இருப்பார். என்னடான்னு பார்த்தா ரொம்ப ஹாப்பி, என்னடா உள்ளுக்குள்ளே சந்தோஷத்தை அனுபவிக்காங்க. ஹோமோன் சுரந்துட்டு இந்த போதை வஸ்து பாவனையால் இந்த டோபமைன் ஹோமோன் அப்படியே தூக்கெல்லாம் சுரக்கும். அதே டைமுக்கு அந்த ஹோமோன் தேவைங்கிற மெசேஜை மூளையில் உள்ள ஹைப்போதாலம்ஸ் தரும். அந்த ஹைப்போதாலம்ஸ் தந்து அந்த சாமானை இவர் பாவிக்கலாட்டி உடம்பு வலிக்கும், தூக்கம் பறக்கும், அவருக்கு மேல் கை கடுக்கும், முள்ளந்தண்டெல்லாம் அப்படியே பத்தும், இவரால் ஏலா, ஒவ்வொரு எலும்பும் மஜ்ஜைக்குள்ளும் அடி கஷ்டமா இருக்கும். வெளியில கடிச்சா சொரியலாம், எலும்புக்குள்ள கடிச்சா என்ன செய்யும், கஷ்டமா இருக்கும், அப்படி கஷ்டமா இருக்கும், அதை பாவிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். இந்த போதவஸ்து பாவனையாளர்கள் 3-4 தடவை அல்லது 5-6 தடவை இலவசமாக பாவித்தார்கள் என்றால் அந்த 7வது தடவை 6க்கும் சேர்த்து காசு கொடுத்துருவான். இதுதான் அந்த வியாபாரியினுடைய ஒரு தந்திரம். அப்போ இவங்க அந்த பிஸ்னஸை கொண்டு போய் ஒரு ஊருக்கு பழக்கிறதுக்கு என்ன செய்வாங்கண்டா, அந்த ஏரியாவில் உள்ளாக்களுக்கு பழக்குவாங்க. குறிப்பாக வசதிக்கார பிள்ளைகள், பெரிய பெரிய இடத்து பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, பழக்குவாங்க. ஏண்டா அவனுக்கு பழக்கினா தானே வீட்டில இருந்து காசு வரும். வசதி இல்லாதவனுக்கு பழக்கினா என்ன செய்யும், அந்த வீட்டில் இருக்கிற கேஸ் சிலிண்டர் எல்லாம் வரும். அங்க வசதி உள்ளவனுக்கு பழக்கினா அவன் வீட்டில் இருக்கிற கேஸ் வரும், இங்க கேஸ் சிலிண்டர் வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். என்னட்டு ஒரு ஆள் வந்தார், ஒல்லாஹி அக்கறை பார்த்து போலீஸால் அனுப்பியிருந்தாங்க, முதல்ல அவர்கிட்ட கொண்டு போங்கன்ட்டு. ஒரு ஆள் கூட்டிக்கு வந்தார், ஒரு சின்ன ஒரு 17-18 வயசு பையன் இருப்பான். அவரை கூட்டிக்கு வந்துட்டு, வாப்பா அவன் குளறிக்கிட்டு இருக்கான், ஒரு கோலமே சரியில்லை, அவன் நிலமே சரியில்லை, உம்மா அழுதுகிட்டு இருக்கா, வாப்பா கவுன்சிலிங் ஆஃபீஸுக்குள்ளே வந்துட்டாங்க, உட்காருங்க இருங்க. 2 பேரும் வந்து உமாவும் பாப்பாவும் அழுகுறாங்க, பொடியன் சும்மா திமித்து குந்திக்கிட்டு இருக்கான். அப்போ எனக்கு விளங்கிட்டு, தம்பி பாவிக்காரன்ட்டு, என்ன விஷயம் என்னன்னு சொன்னால், நீ அக்கறை பார்த்து போலீஸ்லான்னு சொன்னாங்க, உங்கள்கிட்ட கொண்டு வச்சுனாங்க, வேறு ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு கவுன்சிலிங் கொண்டு எடுத்து ஒரு ரிப்போர்ட் கேட்டாங்க. சரி என்ன செய்யணும், 10 பேர் பாவிக்கார். எந்த அளவுக்கு பாவிக்காரண்டா சார், வீட்டை சார் பாத்ரூம் போய் கதவை பூட்டி போட்டு திரும்பி பார்க்குறேன் சார், கொமட்டை காணல. இது உங்களுக்கு சிரிப்பு வருது, அவன் சோகமாக சொல்கிறான், நமக்கு உண்மையாக சிரிப்பு வருது, கொமட்டை காணலைங்கிறது ஒரு சிரிப்பு. ஆனால் உண்மையாக அந்த அந்த தாயும் தகப்பனும் அழுதுகிட்டு சொன்னாங்க. இது சிரிக்கிற விஷயம் இல்லை, அவங்க நடந்த சம்பவத்தை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இவன் இதுக்கு எடிக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். அதுக்கு போகிற உமா சொல்கிறா, கேட்டினை வித்திரிக்கான், குறை தேங்கான போத்தில் வித்திரிக்கான், அரிசி பேக்கை வித்திரிக்கான், கேஸ் சிலிண்டர், கேஸ் அடுப்பு இதெல்லாம் வித்துட்டு இருக்கான். இப்போ டொய்லெட்டுக்கு நாங்கள் பக்கத்து பள்ளிக்கு தான் போகணும், அதையும் வித்துட்டான். இவனை என்ன சார் செய்கிற, அந்த அளவுக்கு இந்த பாவனையாளர்கள் எடிக்ட் ஆகுவாங்க. அதை அடித்து பழகினா அதுக்கு தேவை ஏற்படும். தேவை ஏற்பட்டா வீட்டில் களவு போகும். நிறைய பேரண்ட்ஸ் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் நாம் நினைக்கிறேன் காசை காணலை, நாம கணக்கு போலையா வச்சுட்டோமாக்கி என்ன என் ஒய்ஃபை நினைக்கிற சிலர், புருஷனை நினைக்கிற சிலர், மாப்பிள்ளை கணக்கு விட்றாராய்க்கு இடிக்கான், இவ அவரை நினைக்கிற, இவ நினைக்கிற, பொடி எந்தூள நினைக்கிற. இதான் லைஃப்பில் நிறைய பேரை வீட்டை களவு. அந்த அப்படியே வீட்டில் பக்கத்து வீட்டில் சாட்சி, மாமா, உம்மம்மா அப்படியே அடி விழும். அன்றைக்கு நம்மளோட கிழக்கு மாநிலத்தில் இருந்தால் ஒருத்தன் கூட்டி அம்மா சீட்டு கட்டி வச்சு தலைமாட்டுகளை வச்சிருந்த 1 லட்சம் ரூபா காசில் 80,000 காணல, 80,000 அடிச்சிட்டான். அவள் அப்பா எண்ணி பார்த்தா, அவள் சொல்கிறா, போன இத்தனாம் தேதி எண்ணி பார்த்து அதுலேருந்து ஒரு 15 நாளையால் திரும்ப பார்த்தேன், அப்போ இந்த கெப்பெலாம் போயிருக்கணும். இவர் தான் நாள் ஆஜியாரை கொண்டாந்தா தூளில் தான் அடிச்சிக்க, அவரும் சேர்ந்து கூட்டாளி மாதிரியும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 5,000 ரூபாய்க்கு அடிச்சிருக்காரு. அவருக்கு என்ன உம்மம்மட காசு. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு நோய், இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை.
பார்த்தா சும்மா அழகான புள்ள. முதல் தான் பீடி சிகரெட் குடிக்கிறவன பார்த்தா பக்கத்தில் உள்ள செடி நாத்தனாரும் பெடி ஒர்றாங்கிற சாராயம் குடிச்சாலும் நாரும், பீடி குடிச்சாலும் நாரும், சிகரெட்டு குடிச்சாலும் நாரும். ஆனால் இந்த தூள் குடிச்சா மணக்கும். பார்த்தா சும்மா அழகென்ன புள்ள, அழகான தாடியும் ஆளும் பட்டிவான மாப்பிள்ள. இந்த பொடியனை தான் நம்மளோட பிள்ளைக்கு பண்ணணும். அதில் இன்னொரு குணம் இருக்கும், குனிஞ்சதில் நிமிர மாட்டான், அமைதி என்ற அப்படி அமைதியான பிள்ளை. அவன் தூளில் குனிஞ்சுக்கிட்டு இருக்கான். உலக அழகிய கொண்டாந்து வச்சாலும் நிமிந்து பார்க்க மாட்டான் அவன். அவனுக்கு அது தேவையே இல்லை. போ, அவனுக்கு இந்த தூள் இருந்தா சரி, இந்த குந்துவே நாம நினைக்கிறோம் வாப்பூ இன்னும் அடக்க ஒழுக்கமான புள்ள வாப்பூ. அதுக்காக உண்மையை அடக்கமாக இருக்கிறாக்களை தப்பாக நினைச்சிடாதீங்க. இதுலேயும் அடக்கம் பெறும், இந்த பாவனையாளர்களையும் அடக்கம் பெறும். விளங்கிட்டா? ஒரு அரச உத்தியோகம் செய்கிற ஒரு கிராஜுவேட், ஒரு பொம்புளை, ரொம்ப தூரத்து ஊரில் இருந்து நட்ட கூட்டிக்காராங்க. ஸ்காப்பும் கட்டிக்கிட்டு ஒரு அரச உத்தியோகத்தில் இருக்கிற கிராஜுவேட் முடித்த ஒரு லேடி கூட்டிகிட்டு வராங்க. என்ன அவளை என்ன நிமிந்தும் பார்க்கல, சரியான மயக்கத்தில் என்ன அவளுக்கு தூள் வேணுமா? அவருக்கு தூள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் போலீஸில் மாட்டிக்கிட்டார். இவருக்கு வேறு இடத்த வேண்ட தெரியா. ஒரு லேடி, நம்ம முஸ்லீம் தான், தூள் பாவிச்சு என்ன சாமான் பாவிச்சேன்னு கேட்டா ஐஸ். அப்போ இவ பாவிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளையெல்லாம் கண்டுபிடிக்கல, உமா அப்பாவுக்கு விளங்கல. கல்யாணம் வேறும் பேசிக்கிட்டு இருக்காங்க, கல்யாணம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு. இடையில இவருக்கு அந்த ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் போகக்குள்ள ஒருத்தன் கனெக்ஷன் ஆகி சாமான் கொடுத்துட்டு இருந்திருக்கான். ஒரு நாளைக்கு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு பாவிச்சுட்டு இருந்திருக்கான். அவனை போலீஸு தூக்கிட்டு, அதோட இவக்கு இது கொடுக்க ஆள் இல்லாதனால இவ குழம்பி நேரடியாக வீட்டை வந்து சண்டை. உடம்பு நிற்காது, நடுங்கும், சத்தி வரும், சாப்பிட இயலாது, தூக்கம் இல்லை, உடம்பு வலிக்கும், ஆண்டு அடிச்சு ஒட்டச்சு பயங்கர அட்டகாசமாக இருப்பாங்க. இப்போதான் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு டாக்டர்கிட்ட கொண்டு போனா, டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லி ரக்ஸ் எடிட். அங்கே போய் பார்த்தா ஆள் தூளுக்கு எடிட். இப்போ நான் என்னதுக்கு சொல்கிறேன்னா, பொம்பளை பிள்ளைகள் பாதிக்குது. ஒரு கேர்ள் வந்து பயங்கரமான ஒரு ஆபத்தான தூளை பாவிச்சு பழகி கொண்டு வந்து வச்சிருக்கி. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில பிரச்சனை, பாவிச்சுட்டா. ஆம்பளையில் தான் என்ன பிரச்சனைடா பாவிக்கிறா, பொம்பளையிலும் பாவிச்சிருக்கா. அப்போ எப்படிம்மா இந்த பழக்கம் உனக்கு? அது என் ஃப்ரெண்டு மூலமாக பழகிட்டேன். எவன் அவன் கேட்டேன், கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ அவருக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு அதை பாவிக்க கொடுத்துருக்கா. நம்மட கிழக்கு மாகாணத்துக்குள்ளே சொல்கிறேன் நான், வெளி மாவட்டங்களுக்கு போகல. அப்போ கேர்ள்ஸு பாவிக்குது, ஸ்கூல் பிள்ளைகள் பாவிக்குது, ஸ்கூலில் பாவிக்குதுகள், கல்யாணம் முடிச்சாக்கள் பாவிக்கிறாங்க. அப்போ இப்படியான அந்த பாவனைகள் அதிகமாகிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்டா? வியாபாரிகள் இலவசமாக கொடுக்குறாங்க, பழக்கினத்துக்கு பிறகு மறுவா அவங்க வியாபாரத்தை நடத்துகிறாங்க. அப்போ அது பரவுறது எப்படி தெரியுமா? ஒரு ஸ்கூலில் 10ஆம் ஆண்டு படிக்கிற ஒருத்தன் ட்ரக்ஸ் எடிட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம அவருக்கு தொடர்ந்து கவுன்சிலிங் கொடுத்து கொண்ட்ரோலில் இப்போ திருந்திக்கிட்டு இருக்கிறார் அவர். மாஷா அல்லாஹ், நல்ல மாற்றம். அப்போ அவர்கிட்ட நான் சும்மா கவுன்சிலிங் முடிச்சுட்டு அவரை சும்மா ஒரு இடத்துல ஃப்ரீயாக வச்சு பேசி மைண்ட் ரிலாக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், சரி தம்பி, ஒரு நாளைக்கு எவ்வளவுக்கு பாய்ப்பாங்க? நான் என்ன சொல்கிறது, ஒரு 2-3 வருஷத்துக்கு முந்தின கதை. ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு பாய்ப்பேன் சார். சரி, ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகக்குள்ள 50 ரூபா காசு ஆடா மூட்டை தருவாங்க, 1000 ரூபா நீ எப்படிடா எடுப்பாங்கன்னா, அது வாப்படை பேசி மடை பேசி வகுப்பு காசு அது இது புக்கு பண்ணுறதுக்கு. பாப்பா உமாவும் படிக்கல, உமா கிட்ட போய் மெட்சிக்கு 500 ரூபா, கணிதத்துக்கு 500 ரூபா, 1000 ரூபா தான்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் 2 பாடமாக்கி நினச்சி போட்டு கொடுக்கும். மெட்ரிக் 500, கணிதத்துக்கு 500 தான், சயின்ஸுக்கு 500, விஞ்ஞானத்துக்கு 500 தான். அதுக்கு உண்மையை தான் அவன் சொல்லுவார், இவர் தூக்கி கொடுத்துருவார். அப்போ இப்படி இவன் எடுத்து பாவித்தேன். சரி, காசு இல்லாட்டி என்ன செய்வேன்? இனி காசு இல்லாட்டி குடும்பத்துக்குள்ள கை வைப்பேன், அப்படி எம்பன் இப்படி எம்பன் களவெடுப்பேன். ரைட், அதுவும் இல்லை, களவெடுக்கையும் இடம் இல்லை. அப்படியான கட்டம் வந்திருக்கா. ஓ, அப்போ எப்படி அம்பி பாவிப்பான்னு கேட்டேன். அதுக்கு ஒரு முறை இருக்கு சார். ஆஹா, இந்த முறை தானே எனக்கு தேவை, மக்களுக்கு விழிப்புணர்வுக்கு தேவைப்பட்டதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன முறைடா அம்பி சொல்லுடா? அது சார், எங்களுக்கு அந்த சாமான் தாராக்கள் இருக்காங்கன்னு, அவங்களுக்கு 5 பேர் அல்லது 6 பேர் ஆள் பிடிச்சி கொடுத்தா ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த இடம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து.
புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு இப்போ வாங்குறதுக்கு காசு இல்லை, இவனுக்கு இப்போ பாவிச்சு ஆகணுமெண்டா என்ன செய்வான்டா, அந்த ஏரியாவில் உள்ள ஒரு 5 பிள்ளைய ரெடி பண்ணிடுவான். அப்படி இருக்கின்றா, சும்மா கண்ணில் சொர்க்கம் தெரியுண்டா, நரம்பு குளிருண்டா, அப்படி மிதக்கலாம் பறக்கலாம்ன்றெல்லாம் சொல்லுவான். சொல்லி ஆசையை உண்டாக்கி மேக்சிமம் ட்ரைவ் பண்ணுவான். ஏன்டா அவனுக்கு உசுறு போகிற கட்டம். ட்ரைவ் பண்ணி ஒரு ஆளை ஒப்பத்தி உண்டு சார் உண்டா நம்ப, இன்னொரு ஆளை ட்ரைவ் பண்ணி இன்னொரு ஆளை ட்ரைவ் பண்ணி, இந்த ட்ரைவ் பண்ணுற இந்த முயற்சியில் அவருக்கு சொந்த தம்பி வராலும் யோசிக்க மாட்டான், சொந்த தாத்தாட மகன் மருமகனை பிடிப்பான் யோசிக்க மாட்டான், தங்கச்சிக்கு கேட்டிருக்கிற மாப்பிள்ளையை பிடிப்பான் யோசிக்க மாட்டான், குடும்பம் நாசமானாலும் யோசிக்க மாட்டான். அவனுக்கு இது சாமான் கிடைச்சே ஆகணும், பாவன் கொடுப்பான். அப்போ இதனால தான் இது பரவுற. அந்த சாமான் கிடைக்கலன்றோன்னா 6 பேர் ஆள் பிடிப்பானே, அந்த 6 பேர் பழகுவாங்க, மறுவா அந்த 6 பேரும் 6 பேரை பிடிப்பாங்க. அதனால தான் இது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி, ஒரு பிரமிக் சிஸ்டம் மாதிரி இது அப்படியே விரிஞ்சிக்கிட்டு போகுது. எனக்கிட்ட பெட்டிகோலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கிளைண்ட் தூக்குல தொங்கி செத்து போய்த்தாள் என்று ஆக்கள் கத்திக்கிட்டு நிற்கக்குள்ள ஒரு கிளவி கண்டுட்டா, வாப்போ பெருவரல் உசும்புதுரா மனே பிடிரோ என்று பிடிச்சி தூக்கி கலட்டி எடுத்தா உண்மையிலே உசிர் பொழைச்சிட்டாள் ஒரு ஸ்ரீதேவி. பெட்டிகோலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வருது. அப்போ ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் பண்ணிக்காங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னு தான் அவள் வாக்குமூலம் கொடுத்தேன். அங்கே இருக்கிற கவுன்சிலருக்கு ஒரு டவுட், அவர் எனக்கு அனுப்பி விட்டார். இந்த அம்மா ஆரோட வாரா, அம்மாவோட வாரா, அம்மா வரல, ஏன் அம்மா வரல, நாங்கள் எல்லாம் நோட் பண்ணுவோம் கவுன்சிலிங்கில் குந்திக்கிட்டு, உடுத்துக்கு வர உடுப்பு, கண்ணில் இருக்கிற பார்வை, செருப்பு, உடம்புல இருக்கிற வேர்வை வரைக்கும் நோட் பண்ணி நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தகவல் எடுப்போம். ஏன் அம்மா கூட்டிக்கு வந்தாங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் நமக்கு. ஏன் உமா வரல, இவ்வளோ சீரியஸ் கேஸ், உமாவும் வரல வாப்பாவும் வரல. இப்போ தூக்கில் தொங்கினது காரணம் என்னங்கிறத அவளும் சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு அரை மணித்தி அழுத்துக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுறான். இதுதான் நடந்த உண்மைன்னு சொல்ல வரான். என்ன நடந்த உண்மைண்டா, லவ் ஒன்று பண்ணி லவ் பண்ணி வீட்டை தெரிஞ்சோடனே வீட்டை என்ன செய்கிறாங்க, பிள்ளை விரும்பிட்டோட பேசிட்டாங்க. பேசி ஃபோனெல்லாம் கொடுத்து போட்டு வாப்பா ஒரு 2 நாளையில் கேள்விப்பட்டான் தம்பி தூள் பாவிக்காருண்டு மகளுக்கிட்ட அம்மா நிப்பாட்டு ஆபத்தான கேஸுண்டு விளங்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆக்கள் சின்னத்தை எல்லாம் போட்டு காட்டி இஞ்சப்பார் இன்னார்கிட்ட விசாரித்த மகள் ஆள் சரியில்லை விடு என்று சொல்லிட்டான். பிள்ளையும் விட்டுட்டு, ஆனால் ஃபோன் நம்பர் இஞ்சரிக்கும் தானே நம்மளோட பிள்ளைகள். இந்த ஃபோன் நம்பரை எடுத்து ஆத்துறதுக்கு ஒரு சாட்சியில் ஃபோன்லேருந்து அடித்து நீ போதை வஸ்து பாவிக்கிறாண்டு. இதுதான் நம்மளோட பொம்பளை பிள்ளையில புத்தி. அவன்கிட்டயா கேட்குற நீ போதை வஸ்து பாவிக்கிறியாண்டு கேட்டா ஓமன்னு சொல்லி வந்தானே, எல்லாரும் அந்த நாவுக்கரசன்றானே, திருநாவுக்கரசு பொய் சொல்ல மாட்டார் அவர். எல்லாரும் பெரிய சித்திகீன்கள். அதான் அல்லாஹ் சட்டமாக சொன்னது என்னென்றா லா நிக்காஹ் இல்லா பி வலியின், ஒலி இல்லாமல் திருமணம் இல்லை. நாம் மெத்த படித்து மேதாவியாகி டாக்டர் பட்டம் முடித்தாலும் நம்மளோட படிக்காத பட்டிக்காடு வாப்பா தான் கடைசி முடிவு எடுக்கணும், இந்த மாப்பிள்ளையை பண்ணுறா இல்லையாண்டு தான் இஸ்லாம். ஏண்டா ஒரு ஆம்பளை பார்க்குற மாதிரி ஒரு பொம்பளை பார்க்க மாட்டீங்க. நீங்கள் அவன் அழுகையில் மயங்கிடுவீங்க, அவன் சிரிப்பில் மயங்கிடுவீங்க. நான் இந்த உசிரை உனக்காகத்தான் நான் வச்சிருக்கேன்னு சொன்னோன்னா அப்படியே சரணடைஞ்சிக்க. அவன் தான் அவன் உசிரை எடுக்க போகிறான்றது தெரியாது உங்களுக்கு. அவன் தான் கழுத்தை பிடிச்சி நசிக்கிறான். வாப்பா அப்படி பார்க்க மாட்டார். அவன்கிட்டயா கேட்பார், தம்பி நீங்கள் சிக்கெட் குடிக்கலான்னு கேட்பாண்ணா வாப்பா. வாப்பா அவர் போடுற தெருவில் போய், அவர் தொழுகிற பள்ளியில் தொழுது, அவர் விளையாடுற கிரவுண்டில் விளையாடி, அவர் கூடுற கூட்டாளிமாரோட பழகி, அவரை தெருவில் அவரை பக்கத்தில் எல்லாத்தையும் விசாரிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒரு ஆளை பற்றி அவனுடைய சூழலை கேட்கணும். சூழலை கேட்டால் தானே தெரியும். இவ கேட்டிருக்கா நீங்கள் தூள் பாவிக்கிறாமான் வாப்போ. அவன் ஒரு 1000 சத்தியம் பண்ணி தூளா என்ன கலரன்னு தெரியும், ஆஸ்தாகுல்லா ஆஸ்தாகுல்லா ஆஸ்தாகுல்லான்னு அவள் நம்பிட்டாள் உள்ள. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிக்காடு, இது எங்கள் மாமிட வேலையாக தானே இருக்கும். அவட மகளை கல்யாணம் பண்ண கேட்டு நான் விருப்பம் கொடுக்கல தானே, அதுக்கு பழி வாங்குறாண்டு வேற மாமியை தூக்கி போட்டு மிதிச்சு போட்டார். அவர் பெரிய அழகு ராசா. இந்த பிள்ளையை நம்பி லவ் பண்ணி அவனோட ஓடி போய் சுருக்கமாக முடிக்கன் இவட கையில் காதில் கடந்ததையெல்லாம் விற்று 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 தூள் அடித்தான். இவனுக்கு பொண்ணு தேவையில்லை, குழந்தையும் இல்லை இப்போ இவங்களுக்கு. அது நான் சொல்ல வாரேன். போதை வஸ்து பாவிச்சாக்கள் ஆம்பளை அரிக்க மாட்டாங்க. அப்போ இப்படியே காலம் போய் கடைசியில் இவருக்கு விற்கிறதுக்கு நகை இல்லை.
பொண்டாட்டிக்கு விலை பேசி ஒரு ஆளை கூட்டிக்கு வந்த நேரம் தான் இவள் தூக்கினது தொங்கினது. வல்லாஹி இது நடந்த ஒரு சம்பவம். பொண்டாட்டிக்கு விலை பேசிக்கு வந்துட்டான். அவனுக்கு நீ விற்கிறதுக்கு பொருள் இல்லை, அவதான் இருக்கான். இதுதான் தூள்பாவனையாளன். அம்மாவையும் பார்க்க மாட்டான், ராத்தாவையும் பார்க்க மாட்டான், மனைவியையும் பார்க்க மாட்டான், மகளையும் பார்க்க மாட்டான், மகளையும் கூட்டி கொடுப்பான். ஏனென்றால் அந்த மூளை அப்படித்தான் சொல்லும், எனக்கு வேணும், இந்த பாவனை வேணும். நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு 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 வருஷம் இருக்காது, பெட்டிகளவில் ஒரு மாற்று மத சகோதரன் தான் பாவிக்கணும், காசு வேணும், அலுமாரிக்க காசு இருக்கு, சீட்டு காசு இருக்கு. அம்மா கிட்ட கேட்டான், எனக்கு காசு தானா? அம்மா உடல. ஒரு குத்து. அம்மாவை கொலை செஞ்சான். தங்கச்சி ஓடி வந்து பிடிச்சா. அது ஒரு கொலை. 2 மேடர் பண்ணி போட்டு அந்த காசை கொண்டு போய் தூளை பாவிச்சான். நிதானம் வந்துச்சு, தூக்கில் தொங்கிட்டான். இது பேப்பரில் வந்த செய்தி, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பெத்த தாயும் வழங்காது, தங்கச்சியும் வழங்காது, பொண்டாட்டியும் வழங்காது. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான் இந்த அடுத்த அந்த போதை வஸ்துக்கள். வீடு சிக்கரத்து கீழே இருக்கக்கூடியதுகள் இப்படியான ஒரு விஷயம்தான் இது. அப்போ இந்த போதை வஸ்துனால இந்த டோபமைன் ஹோமோன் அதிகமாகிறது தான் பிரச்சனையே. அந்த ஹோமோன் திரும்ப சுரக்க தேவைப்படுறது தான் பிரச்சனை. அதுக்கு தான் இவங்களை கொண்டு ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் வைக்கிறது, தனிமைப்படுத்துதல், கட்டி போட்டு வைக்கிறது, ஒரு சிறையில் வைக்கிறது. ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ண்டா என்னண்டா, இவங்களுக்கு இந்த சாமானை கொண்டே கொடுக்க ஆளும் இல்லை, இவங்க வெளியில் போய் எடுக்கிறதுக்கு விடுறதும் இல்லை, அடைச்சி வைக்கிற. ஒரு 3 months வச்சா இவங்களை மாற்றலாம். ஒன்றுமில்லாமல் பழகின மனசுக்கு, பழகினதை ஒன்றுமில்லாமல் திரும்பி வாரத்துக்கு இயலாமலுக்கு இல்லை. ஆனால் பழகும்போது வலிக்காது, விடும்போது வலிக்கும். அந்த வலிங்கிற அந்த போண்டை தாண்டினா அவர் தப்பிடுவார். முடியும். ஒரு மரண வலி வரும், அந்த வலியை தாண்டினால் அவரால் அந்த போதை வஸ்து பாவனையை விட முடியும். இந்த போதை வஸ்து பாவனையால் ஃபிசிக்கலி பிரச்சனைகள் இருக்குது, சைக்காலஜிக்கலாக பிரச்சனை இருக்குது. நம்முடைய இஸ்லாமிக்கில் அதில் ஒரு பிரச்சனை உண்டு. ஃபிசிக்கலி வரக்கூடிய பிரச்சனை, இவருக்கு அசிட்டைட் கோலினுங்கிற அந்த ஹோமோன் வத்தி போகும், ஞாபக மறதி ஏற்படும், மூளையில் இரத்த கசிவு வரும், கேன்சர் வரும், இப்படியான உடம்பு பலகீனமாகும், ஆண்மை குறைவு ஏற்படும், ஆளுமை குறைவு ஏற்படும். ஆண்மை குறைவு, அவரால் ஆம்பளையாக இருக்க முடியாது. அந்த ஒரு நிலைமை மெல்ல மெல்ல ஏற்படும். ஒவ்வொருத்தருடைய மூளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ப சிலர் குயிக்காக ஒரு 3 மாதத்திலேயே ஆண்மையற்றவர்கள் ஆகுவாங்க, சிலர் 3 வருஷம் ஆகலாம், சிலர் 10 வருஷம் ஆகலாம். ஆண்மை குறைவு ஏற்படும், மொத்தமாக அவங்க ஆம்பளையாக இருக்க முடியாது. அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனே அவங்க தையூஸ்களாக மாறுவாங்க. தையூஸ் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 சாராரை அல்லாஹ் நாளை மறுமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான். 3 சாராரை ஏடெடுத்துமா. ஒன்று முதுமினுல் ஹம்ர், தொடர்ந்து போதை பாவிப்பவர். முதலாவது ஆக், தாய் தந்தையர்களை நோவினை செய்பவர். 2வது முதுமினுல் ஹம்ர், நோய், இந்த தொடர்ந்து போதை வஸ்து பாவிப்பவர். 3வது தையூஸ். இந்த 3ம் ஒரு ஆளுக்கு தான் வருது. இப்பயே இந்த ஆய்வின்படி 3ம் ஒரு ஆள்கிட்ட வருது. தாய் தந்தையரை நோவினை செய்தல் அப்படிங்கிறது மனசை பற்ற வைக்கிறது, தாய் தகப்பன்னு மனசை பற்ற வைக்கிறது. போதை வஸ்து பாவிச்சா எந்த தாய் தகப்பன்ற மனசு நிம்மதியாக இருக்கு? தாய் தகப்பனை நோவினை செய்யறா எடுத்து போட்டு மிதிக்கிறது இல்லை. உலகத்திலேயே தாய் தகப்பனை நோவினை செய்யக்கூடிய ஆகப்பெரிய காரணி காதலிக்கிறது, லவ் பண்றது இருக்குதானே, அதுதான் இணை வைத்தலுக்கு அடுத்தபடி உள்ள ஆகப்பெரிய பாவம். இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. சும்மா லவ்வை அந்த சோசியல் சிந்தனையாளர்கள் அது ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புகிறாங்க, அது அன்பு தேவை, அது நார்மல் அப்படின்னு. என்ன நார்மல்? அது என்ன நார்மல்? இது ஒரு அந்நிய ஆணோட பேசுறது நார்மலா? ஒரு அந்நிய பெண்ணோட பேசிட்டு இருக்கிறது எப்படி நார்மலாக இருக்கு? எவ்வளோ பெரிய துரோகம் அது. சொல்லுவாங்க நீட்ஸ் தியரி, அன்பு தேவை, பால் காப்பு தேவை, பாலியல் தேவை, பௌதிக தேவை, உணவு தேவை. இந்த 5 தேவைக்கு நீட்ஸ் தியரிங்கிறது. இந்த தேவைகள் இருப்பவர் சைக்காலஜிக்கல் ரீதியாக பாதிக்கப்படுவார். ஒரு பிள்ளை காதலிக்குது என்றால் அன்பு தேவை. உமா அப்பா அன்பை ஏன் கொடுக்காம அன்பு கொடுக்காம நீ எப்படி வளர்ந்த? அவங்க நினைக்கிற வித்தியாசமான அன்பை எப்படி கொடுக்க முடியும்? பாப்பா கொடுக்க முடியுமா? இது காமத்து அன்பை. மனசு வலுதாப்பித்து அவங்க துரோகம் செய்கிறாங்க, அவங்க பெற்றோர்களை நோவினை செய்கிறாங்க. ஒரு தாயை அடித்தா கூட தாங்குவாள், ஒரு தகப்பனை மிதிச்சா கூட தாங்குவாள். ஒரு தாயின் தகப்பனும் வளர்த்த ஒரு பிள்ளை ஒரு பொடியனோட பழகுறான் என்றால், ஒரு பிள்ளையோட பழகுறான் என்றால்
அந்த தாய் தகப்பன் மனசு செத்து போகும். நடைப்புணமா உலாத்துவாங்க. நாட்டில் ஊர்ல தலை நிமித்த முடியாம போகும். ஓடி போய் லவ் பண்ணின ஓடின ஒரு பிள்ளோட உமா பாப்பாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பள்ளிக்கு போகலாம், ஒரு ஆளை நிமிந்து பார்க்கலாம், ஆறாலும் பார்த்தா இவர மகள் தாண்டா ஓடினு பார்க்கான்னு மனசு சொல்லும். அந்த தாய் அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தலையீடு செய்வாள். என்ன நீ உமாக்கு சொல்றத கேளு, ஸ்கூலுக்கு போனி அப்படின்னு தங்கச்சிட பிள்ளைகளுக்கெல்லாம் சண்டித்தனம் காட்டின இந்த பெரியம்மா மகள் ஓடினத்துக்கு பிறகு நான் எப்படி புத்திமதி சொல்லுவேன்? செத்து போறாள் அந்த தாய், அந்த தகப்பன் செத்து போறான். இவ்வளவு பெரிய துரோகிகள் இவங்க. 1 மாசம் பழகினாங்களாம், 3 மாசம் பழகினாங்களாம், உசுரை அவனுக்கு தான் கொடுப்பாங்களாம். உனக்காக உசுரை கொடுத்து தப்பி வந்தவள் தான் நம்முடைய தாய். உன்னை பார்த்தான் பழகினான், ஆனா உன்னை பார்க்காம பழகினதுதான் உம்மா. உன்னை பார்த்தான் பழகினான், உன்னை பார்க்காம பழகினதுதான் உம்மா. நீ வயிற்றுல கர்ப்பமாகும் போது உன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் முகம் தெரியாது. நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, கருப்பா வெள்ளையா, சிவப்பா கருப்பா, குருடா செவிடா, சொத்தியா மொட்டமா, புத்தி சுயாதீனம் உள்ளதா இல்லாதா எதுவுமே தெரியாது. என் பிள்ளைண்டு உம்மா வயிற்றிலையும் பாப்பா தலையிலையும் சுமக்குறாங்க. சுமந்து இந்த பிள்ளைய பெத்து செத்து மொக்காடு கலட்டாம ரோட்டுக்கு போகாத நம்முடைய உம்மா நம்மளை பிரசவிக்கிறதுக்காக ஒரு அந்நிய ஆணிடம் ஒரு வெக்கத்தை விடுறாங்க. ஒரு டாக்டருக்கு முன்னாடி ஒரு வெக்கத்தை விடுறாங்க, காயப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, பெத்தெடுக்கிறாங்க, நமக்காக செத்து போறாங்க, மீண்டும் வாழ்றாங்க, நம்மளை உசுருக்கு உசுரா நேசிக்கிறாங்க, வளர்த்து ஆளாக்குறாங்க. நம்முடைய ஒவ்வொரு அங்குல மினிமம் ஒரு சின்ன மயிரளவு வளர்ச்சியிலும் தாய் தகப்பனுடைய தியாகம் தான் இருக்குது. இவ்வளவு வளர்த்து நம்மளை அப்படியே ஆளாக்கினது பிறகு 3 மாசம் பழகிட்டேன் விட முடியாது நீ போ என்று உதைச்சி தள்ளுறண்டா. இவ்வளவு போல ஒரு துரோகி உலகத்தில் இருப்பாளா? இவள்தான் உலகத்தில் ஆகப்பெரிய துரோகி. இவர்கள் தான் பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள். இவங்க சொர்க்கம் போக முடியாது. முதுமினுல் ஹம்ர், போதை வஸ்து தொடர்ந்து பாவிப்பவர்கள் சொர்க்கம் போக முடியாது. பாவிப்பதனால் என்ன நடக்குது? அவங்க பெற்றோர்களை நோவினை செய்யறாங்க. 3வது அத்தையூஸ். தையூஸ் என்றா என்னண்டா, குடும்பத்தில் நடக்கிற பாவத்தை கண்டுக்காம இருக்கிற தலைவர்கள். இவர் போதைக்கு அடிமையாயிட்டாருண்டா அவருக்கு இனி அதுதான் தேவை. மகளோட எங்காய்ச்சிட்டு விடுவார், பொண்டாட்டியோட எங்காய்ச்சிட்டு கதைச்சிட்டு இருக்கல எல்லாத்துக்கும் விட்டுருவார். அவர் தையூஸ், கையாலாகாதவன், கூட்டி கொடுப்பவன் என்ற அர்த்தம் தையூஸ் என்றால். அப்ப இதெல்லாம் அந்த போதையோட சம்பந்தப்படுது. இன்னைக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டவர்கள் வேறு வழி இல்லாமல் கண்டும் காணாமலும் இருப்பார்கள். எந்த ஒரு சமுதாயத்தில் ஆண்களிடம் ஆண்மை குறைவு ஏற்பட்டு அதிகப்படுகிறதோ அன்றைய சமுதாயத்திலுடைய பெண்கள் வேசியாகிறார்கள். அப்ப அங்க பெரிய பாவம் அரங்கறுகிறது, அல்லாஹ்வுடைய சாபம் அரங்குது. எப்படி மழை பெய்யும் என்கிற, எப்படி நமக்கு செழிப்பு வரும், எவ்வளவு பெரிய கஷ்டம் நடக்குது. அப்ப இந்த போதை வஸ்து பாவனையால் ஆண்மை குறைவு, ஆளுமை குறைவு. அவருக்கு ஒரு கட்ஸ் இருக்காதுங்க. பையன் சின்ன பையன் உருக்குவான், உள்ளுப்பா வாப்பா அப்படி அம்மா சரி வாப்பா கண்டுட்டு போவார். இவர்கிட்ட ஏலாது, கட்ஸ் இல்லை, ஆண்மை இல்லை, ஆளுமை இல்லை. ஒரு பொஸ்ஸ கேட் கீப்பர் உருக்குவான், இவரை வச்சு விளையாடுவானுகள். அப்ப இதெல்லாம் இல்லாம போகும். மார்க்க ரீதியாக சைக்காலஜிக்கலாக இவர் மனநோயாளியாகுவார். இந்த போதை வஸ்து பாவனையாளர்களுக்கு இந்த டோபமைன் தூக்கலாக சுரக்க சுரக்க அவங்களுக்கு முதல் ஏற்படுற ஒரு சிம்டம்ஸ் ஹலுசினேஷன். காதுல ஒரு ஆள் கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்க தொடங்கும். கேட்டு பாருங்க, பாவிக்கிற ஆக்களுக்கிட்ட யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கும், பேசின மாதிரி இருக்கும், அதை சொல்ற ஆடிட்டரி ஹலுசினேஷன். அதுக்கு பிறகு ஏற்படும் விஷுவல் ஹலுசினேஷன். கண்ணுக்கு உருவம் தெரிய தொடங்கும். ஒரு ஆள் குரோஸ் பண்ணுது, பின்னால் ஒரு ஆள் நிற்குது, ஒரு தலப்பாவோட ஒரு ஆள் வருது, ஒரு பச்சை தலப்பாவோட ஒரு ஆள் வருது, அவுலியா வாரார். அந்த சூபித்துவ கருத்து இருந்தால் அவுலியா மகான் வாரார். மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானியை இரவு கண்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவார். இது ஹலுசினேஷன். அடுத்தது டெலூஷன். டெலூஷன் என்றால் 100% உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை 150% நம்புவான். நீங்க சொல்றீங்க எனக்கிட்ட எத்தனை மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் தான் மஹதி. நான் கிட்டத்தில் இன்னும் போன கிழமையும் ஒரு ஆளை கூட்டிக்கு வந்தாங்க. அவர் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாமா. அவருக்கு வஹி வருதாம்.
டெலூஷன். அவருக்கு வஹி வரும், அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு தொடர்பு வரும், ஒரு வெளிச்சம் வரும். எனக்கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குது, கிரவுண்டியஸ் டெலூஷன். அவர் நினைச்ச அந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த நாட்டு முழு மக்களையும் அப்படியே இஸ்லாத்துக்கு எடுப்பேன், நான் நினைச்ச அவங்களுக்கு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று கட்டி தருவேன், நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரி ஒன்று போட்டு தரேன்னு கிரவுண்டியஸ் டெலூஷன். அவருக்கு வஹி வருது, நம்புவாங்க. தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். என்னட்ட போனகிழமை ஒரு ஆளை கூட அவர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமா, அவர் நினச்சிக்கிட்டு இருந்தால் ஹமீத் மௌலைக்கு நாம் ஒரு தவா ஒன்று கொடுக்கணும் என்று நினச்சிட்டு இருந்தாராம் எனக்கிட்ட. ரைட் வாங்க, நான் தான் அந்த மஹ்தியை தேடிக்கு நிற்கேன் வாங்க. அவர் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். ஒரு பொம்பளையை கொண்டாந்தாங்க, வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் படித்தவ, அங்கே என்னமோ பாவிச்சு குழம்பிட்டா எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அவள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வைஃபா. நான் சொன்னேன், ஈசா நபி கல்யாணம் முடிச்ச கதை நான் கேள்விப்படலை. ஏன்னா சோல் எல்லாம் தூக்கி எறிஞ்சி சட்டையெல்லாம் பிக்க தொடங்கிட்டாள். விவியலை கூட கூட்டிக்கந்தாக்கள் ரொம்ப மானம் போகுதுன்னு போத்துறாங்க. நான் ஒரு ரிக்ஷா ஒரு வேலை செஞ்சேன். ஈசா நபியோட வைஃப்ண்டா தலையெல்லாம் மூடுவாங்கன்னு டக்கு எடுத்து மூடிட்டான். மாஷா, இதுதான் ஈசா நபியோட வைஃப், வாங்க உள்ளுக்கு. அப்போ நாங்கள் ஆயுர்வேத மருந்துகள் கொடுப்போம், அந்த அப்நார்மல் சைக்காலஜி கொடுத்து. இப்போ மாஷா எல்லாம் நல்லா இருக்கா, மெடிக்கலையும் முடிச்சு இப்போ டாக்டர் ஆகிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த போதை வஸ்து பாவனையால் அவங்க சைக்காலஜிக்கலாக மனநிலை பாதிக்கப்பட்டு தனியாக பேச தொடங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு காதில் ஒரு வாய்ஸ் கேட்கும், அவங்க தனியாக கதைப்பாங்க, அவங்களுக்கு உருவம் தெரியும், அவங்க கிரவுண்டியஸ் டெலிஷன் பெறும், நபியம்பாங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து நேரடி தொடர் விதிக்கம்பாங்க. இப்படியான கூத்துக்கள் எல்லாம் காட்ட தொடங்குவாங்க. இந்த போதை வஸ்து பாவனையாளர்களுடைய தாக்கங்கள் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் என்ன செய்யும் இவர்களால் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, இந்த போதை வஸ்து பாவனையாளர்கள் நமக்கெல்லாம் சேர்த்து ஒரு தலையீடியாக மாறுறாங்க. விளங்கிட்டா? நாங்கள் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை யோசிக்கணும். திடீரென்று இலங்கையினுடைய பொருளாதார வீக்கம், பணவீக்கம், பொருளாதார வீழ்ச்சி, பணவீக்கம் வந்துட்டா இல்லையா, நம்மளோட காசுக்கு பொறுமதி இல்லை. 2500 வேண 25 கிலோ அரிசி இப்போ 5400. வழங்கிட்டான். சில பொருட்கள் 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. 1000 ரூபா வாங்கினது 3000 ரூபா. பொருளாதாரம் நெருக்கடியாச்சு. என்ன பணவீக்கம்ண்டா என்ன? நாட்டுக்குள்ளே இருக்கிற காசு ஒஃபிஷியலாக வெளியில் போகாமல் அன்ஒஃபிஷியலாக வெளியில் போயிடுச்சு. வெளியில் போனால் பணவீக்கம். 1000 ரூபாட பொறுமதிக்கு பொருள் வாங்கினோம், அந்த பொருளை இப்போ 3000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ நாம் எல்லாரும் குற்றம் சாட்டுற இந்த அரசாங்கத்தில் உள்ளவன் சுருட்டிட்டான், காசை அடிச்சுட்டான். யோசிக்கணும், இதுக்கு முன்ன உள்ள அரசாங்கம் எல்லாம் சுருட்டு இல்லையா, எல்லாம் சுருட்டினான், கொஞ்சம் கூட சுருட்டி இருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு போலிங்கில் நின்று பான் வேண்ட அளவுக்கு நாம் ஒரு நாளும் போகலை. பெட்ரோலுக்கு போலிங்கில் நின்று வேண்ட அளவுக்கு நாம் போனோமா? போகலை. இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கும் நம்முடைய நாட்டில் போதை வஸ்து வளர்ச்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க. எந்த காலகட்டத்தில் போதை வஸ்து பாவனை கூடிச்சோ அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. அப்படி என்ற என்ன அர்த்தம் என்றால், நாம் ஆங்காங்கே கேள்விப்படுறோம் 1000 கோடி ரூபாவுடைய தூள் பறிமுதல், 200 கோடி ரூபாவுடைய தூள் பறிமுதல், 3000 கோடி, 4000 கோடி, 5 கோடி ரூபா பொறுமதியான தூள் பறிமுதல். கஞ்சா இத்தனை கிலோ, அதனுடைய வேல்யூவேஷன் 2 கோடி, இப்படி தானே? அப்போ எங்கே பார்த்தாலும் 10 கோடி, 20 கோடி, 50 கோடி, 100 கோடி, 1000 கோடி என்றா இந்த சாமான் உள்ள வந்தா பிடிபட்டது இவ்வளவு வேண்டா, பிடிபடாதது எவ்வளவு? அப்போ இந்த சாமான் கோடிக்கணக்கான காசை இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு பேங்கூடாக கொடுத்துருப்பானா, தோணியூடாக கொடுத்துருப்பானா? தோணியிலான போயிருக்கும். அப்போ காசு தோணியில் போனால் நம்முடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தானே. அப்போ நாம் இன்றைக்கு வாங்குற அரிசிக்கு விலை கூடினதுக்கும், இறைச்சிக்கு விலை கூடினதுக்கும், கரண்ட் பில்லு கூடினதுக்கும், தண்ணி பில்லு கூடினதுக்கும் தூள் பாவிக்கிறவன் தான் காரணம், விற்கிறவன் காரணம். அப்போ இவங்களால நாங்களும் பாதிக்கப்படுறோம். இந்த போதை வஸ்து பாவனையால நாங்களும் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ இதை எப்படி இல்லாமல் ஒழிக்கிறது? இந்த போதை வஸ்து பாவனை எப்படி இல்லாமல் ஒழிக்கிறது? முதல் விஷயம், பாவிக்காத நம்முடைய பிள்ளைகளை பாவிக்கிற அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது.
விட்டுறக்கூடாது என்றால் பிள்ளைகளோட நாம நெருங்கி பழகணும், பிள்ளைகளோட நாம இருக்கணும். இன்னொரு போதை தான் போன் பாவனை. தூள் பாவனையும் போதைதான், போன் பாவனையும் போதைதான். வழங்கிட்டா? போன் பாவனை எப்படி போதைண்டா, அந்த போன் பாவிச்சாலும் இதே டோபமைன் ஹோமோன் தான் கூடுது. நம்முடைய நாட்டில் போதை வஸ்து பாவிக்கிற ஆட்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இருக்குதானே. நாட்டில் போன் பாவனையாளர்களை திருத்துறதுக்கு டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டர் என்று வச்சிருக்காங்க. டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டர் பேரே அதுதான். அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பாவிச்சு எடிட் ஆனா அந்த ஹோமோன் தான் சுரக்கும். அந்த ஹோமோன் சுரந்து அந்த சாமான் கொடுத்தே ஆகணும், அந்த கைக்கு அந்த டைமுக்கு ஃபோன் கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி ஊடு ரெண்டாகும். ஃபோன் பாவிச்ச ஒரு பிள்ளை மனநல பாதிக்கப்பட்டுட்டா இன்னும் தொடங்கலையாங்கிறத நீங்க டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். எப்படி டெஸ்டா, போனை கொடுக்காம விட்டா, கத்தி கோளரை போட்டு சும்மா விட்டா பிள்ளை நல்லா இருக்கு, இன்னும் பழுதாகலன்ற அர்த்தம். போனை தாமான்னு கேட்கணும். இல்லடி போன் பாய்க்கிறதில்ல, கண்ணுக்கு பிள்ளை டீச்சர்மார் சொல்லிக்காங்க, போன் பாவிக்கப்பட தேவையில்லை, போன் தேவையில்லை என்று சொன்னா அந்த சினிங்கி போட்டு விட்டா ஃபுல்லாக சேஃப். ஃபோனை நீங்கள் எடுத்து முடிய ஃபோனை கெஞ்சும், இல்லாடி ஓய் தாடிவோனை அங்கும் ஜன்னல் ஓட்டையும் கத்தி எடுக்கும், கையை கிழிக்கும், பாப்பாட மரியாதை பறக்கும், உம்மாவை உதைக்கும், உம்மாவை பாய் வராத தூஷண தலையிலன்னு சொல்லி இப்போ போட்டா அப்படின்னு அல்லையில் அடுத்த ஊடெல்லாம் காதை கொண்டாந்து மதுரில் வச்சுட்டாங்க பொத்திரி வாயே என்று சொன்னா இந்த புள்ள கேட்காது. ரோஷம் போகுதுன்றது போனை கொடுத்து போட்டு குளறிக்கிட்டு இருக்கிற பெற்றோர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்காங்கண்டா அந்த பிள்ளைகள் போன் பாவனையால் மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற? ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக தேவையில்லை, அடைச்சி வச்சாச்சு, வீட்டுக்கு ஹவுஸ் அரெஸ்ட் வைங்க, கத்துங்குவங்க. உமா மாற பிரச்சனை என்னண்டா, புள்ள காலத்தால் சாப்பிடல, பகல் சாப்பிடல, இரவு சாப்பிடல, அடுத்த நாளும் சாப்பிடல, போன கொடுத்து இந்த உமாமாருக்கு முதல்ல அடிக்கும். உமாமாருக்கு சோறு கொடுத்துருப்படா. அவள் 3 நாளைக்கு சாப்பிடாட்டியும் சாக மாட்டாளுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவள் சாதிக்க போறாள். கையை எடுத்து கத்தியை கீறுவா, கீறு ரத்தம் ஒழுகும், கீறு. இதுக்கு அசர மாட்டோம் நாங்கள் அண்டு செல்லோம் வணங்கிட்டா. கழுத்தில் கட்டியேப்பா நீ கலாக்கத்தில் சாவனம் இருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்யோம்னா அப்படி ஒரு கடிதம் எழுதி வை, என்னுடைய சாவுக்கு நான் தான் காரணம். இறக்கப்பட்டீங்க நீங்கள் முடிஞ்சு, உங்களோட பிள்ளையும் செத்து நீங்களும் செத்து. பிள்ளை நல்லா இருக்கணுமா, ஹவுஸ் அரெஸ்ட். இந்த சண்டித்தனம் 4 ஜன்னல் உடைஞ்சிட்டு மௌலவி, முதல் ஜன்னல் உடைக்கக்குள்ளே கையை உடைச்சிருக்கலாமே, அப்போ 3 ஜன்னல் தப்பிக்குமே. அப்போ நம்மளோட அந்த சென்டிமெண்ட் அந்த பிள்ளைகள் பயன்படுத்துது. ஒன்றுமில்லை, போன் பாவிக்கிறார்களுக்கு போன் கொடுக்காங்க. இதில் ஆசிரியர்கள் ஸ்கூலுகளில் பங்களிப்பு அளப்பெரியது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அருள் செஞ்ச ஒரு சில ஆசிரியர்களை தவிர இந்த ஜூம் கிளாஸ் நடந்துச்சு, நம்முடைய சனம் செத்துட்டு, இதை விட கொரோனா வந்து செத்துரிக்கலாம், நிம்மதியாக போய் சேர்ந்திருக்கலாம். இந்த கொரோனா வரப்படாது தானே ஸ்கூலில் ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அல்லாஹ் பாதுகாக்க, அந்த கொரோனா வந்திருந்தாலும் மொத்தமாக போய் சேர்ந்திருக்கலாம். இந்த ஜூம் கிளாஸ் வந்ததால எத்தனை பிள்ளைகளை கற்ப காணல, ரகசியமாக வியோஜியை சந்திச்சாக்கள் எத்தனை பேர். அந்த டைம்லேயே இந்த ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு என் யூடியூப் சேனலில் பாருங்கள். என் யூடியூப் சேனலுக்கு நான் காசு எடுக்கிறது இல்லை. சில யூடியூப் சேனல் நடத்துகிறதே காசு உழைக்கிறதுக்கு, அதே ஹராம். யூடியூப் சேனலில் வர காசே ஹராம், விளம்பரம் ஹராம். ஏண்டா எல்லா ஆபாச விளம்பரம் பெறும், சாராய விளம்பரம் பெறும், பண்டி விளம்பரம் பெறும், இசையும் பெறும். அந்த காசை தான் எடுக்காங்க. இந்த யூடியூப் சேனல் அதிகரிக்கணும், மாதம் காசு எடுக்கணுங்கிறதுக்கு புதிய புதிய யுக்திகள். என்ன யுக்தி? வெளிநாட்டில் இருந்து ஒருத்தன் கோல் பண்ணி என்ன நடக்குது நாட்டில் நடக்கிறது தான் நடக்குது. இப்போ எல்லாரும் நாட்டை சுற்றி நடக்கிறாங்க. நாட்டில் என்ன நடக்குது? நாட்டில் இப்போ நடக்கிறது தான்டா நடக்குது. எவனை பார்த்தாலும் கொடி ஒன்று எடுத்துக்கு நடக்கிறான். நான் ஒரு புள்ள சைக்கிளில் போகுது, மகஜர் கொடுக்க, பஸ்ஸில் போனால் மகஜர் வலுதா போய் திரும்ப சைக்கிளில். இதெல்லாம் என்னத்துக்கண்டா ஒரு யூடியூப்பை திறக்கிற, வியூவர்ஸை கூட்டுற, மாதம் லட்சம் கணக்கில் உழைக்கிறதுக்கு கூத்து போடுறாங்க. சைக்கிளில் சுற்றுறதும், நடந்து சுற்றுறதும், பைசிக்கலில் மகஜர் கொடுக்கறதும். இப்போ பைத்தியம் பிடிக்குது. ஆவு கொண்டா நடக்க போகிறோம், நாட்டை சுற்றி நடக்க போகிறோம் எல்லாம் இந்த யூடியூப் சேனலுக்கு.
நான் யூடியூப் சேனலுக்கு காசு எடுக்கிறது. அந்த ஜூம் கிளாஸ் நடக்கும்போதே நான் யூடியூப் சேனலில் ஒரு தலைப்பு போட்டேன், அடுத்து வரும் ஆபத்து ஜூம் கிளாஸ் என்று போட்டேன். என்னது, அந்த ஒரு மாசத்திலேயே 15 வயதுக்குட்பட்ட ஒரு 6 பிள்ளைகளை கூட்டிக்கு வந்துட்டாங்க கற்பு பைத்தன். எல்லாம் நடந்துட்டு இந்த ஜூம் கிளாஸால தொடர்பாகி வயசானவன் வயசு இல்லாதவன் சம வயது பெரியவன் மாசர் எல்லாம் சேர்ந்து பழுதாக்கி போட்டு பிள்ளைகளை. போன் வந்து நாசமா போச்சு சனம். இப்ப அந்த ஜூம் கிளாஸ் வந்தது பிறகு அல்லாஹ் ஆசிரியர்கள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க, அல்லாஹ் அருள் செஞ்ச ஒரு சிலரை தவிர ஆசிரியர்கள் பழுதா போயிட்டாங்க. ஜூம் கிளாஸ் வந்தது பிறகு இந்த குரூப்பை உருவாக்கி, வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி, குரூப்பா 30 பிள்ளைகளுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி, இவர் பைட் போர்டில் கை அடுக்கு எழுதுறல ஒரு தட்டு, நாளைக்கு இதை எழுதிட்டு வாங்க, இந்த அசைன்மெண்ட்டை செஞ்சுட்டு வாங்க, ஒரு பிடிஎஃப் அனுப்புறேன்னு பார்த்துக்குவாங்க. இப்போ பிடிஎஃப் வந்திருக்குமா ஃபோனை தாங்க, ஹோம்ஒர்க் செய்யணுமா ஃபோனை தாங்கண்டா, அவ ஃபோனை கொடுக்குற, அது ஹோம்ஒர்க்கை மட்டும் செய்யறதில்ல, அந்த ஊரில் உள்ள எல்லா ஒர்க்கையும் செஞ்சு விட்டு விடுது. பொடியன் வந்து போகிறான் விட்டு, நாசமாக போகுது சனங்கள். தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இந்த சேர்மாரை சந்திச்சு இந்த ஸ்கூல் சப்ஜெக்டுகளை ஃபோனில் அல்லாக்காக அனுப்பாதீங்க. நீங்கள் பிரிண்ட் எடுத்து கொடுங்க, காசை தாரோம், ஒயிட் போர்டில் எழுதி விடுங்க, எழுதிக்கிட்டு வரோம் என்று சொல்லுங்க. கேட்கலையா? நான் உங்கள்கிட்ட வினயமாக கேட்டுக்கிறது, இந்த மானத்தை இழந்து ஒரு பட்டம் வாங்குவதை விட மானத்தோடு பட்டிக்காடாக இருப்பது சிறந்தது. என்ற உள்ள படிக்க தேவையில்லைன்னு நினைங்க, தேவையில்லை. ஃபோனில் தான் நீங்கள் படிக்கணுமா? சரி, நான் ஃபோனும் இல்லை படிக்கிறதும் இல்லை, தேவையில்லை. என்ற பிள்ளைக்கு 5 நேரம் தொலை தெரியும், குர்ஆன் ஓத தெரியும், எழுத தெரியும், சைன் வைக்க தெரியும், பிள்ளை வளர்க்க தெரியும், அவ்வளவும் காணும், போதும், நிப்பாட்டுங்க. தேவையில்லம்மா. இந்த ஃபோன் உள்ள தான் படிக்கணுமா? ஏன் இந்த சட்டத்தை மாற்றலாம்? நாம் பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்கூலுக்கு முன்னுக்கு போய் நிற்போமே, பிரின்சிபலுக்கு ஒரு மகஜர் கொடுப்போமே, புஷைக்கல் மிரிச்சு போய் ஜனாதிபதி கிட்ட கொடுத்த மாதிரி போய் கொடுக்காங்க மகஜர். தயவு செஞ்சு ஃபோன் மூலமாக எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை படிப்பிக்க போகிறேன் இல்லையா, அது போய் கேளுங்களா, இல்லை கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது நம்மளோட பிள்ளைகளை படிப்பிக்கத்தான், நல்லா ஃபோனில் எல்லாத்தையும் செய்ய தொடங்கிட்டாங்க. என் வீட்டை ஃபோன் இல்லை, என்ன செய்யணும், என்ற காசு இல்லை, ஃபோன் இல்லை, என்னையே போகிறாங்க ஃபோன். இந்த ஃபோனை வேண்டி கொடுத்துட்டு அவர் ஆன்லைனில் பார்க்கார். 12 மணிக்கு பிள்ளை ஆன்லைனில் இருக்குது. ஹலோ சுகமா, தூக்கம் வரலையா? அவர் சார் அவ நான் பிள்ளோட உம்மா மறு அது வரும் சும்மா எல்லாம் நடக்குது. அப்ப இப்படி இந்த போனால நடக்கிற நாசம் இருக்கு, இது பெரிய போதை. இந்த போன் பாவிக்கிறங்கிறது மிகப்பெரிய போதை. அப்ப இந்த ட்ரக்ஸ் பாவனை, இந்த போன் பாவனை எல்லாம் மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடக்குது. இதிலிருந்து விடுபடணும் என்றால் நம்முடைய சமுதாயத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளோட நம்ம பேசணும். இந்த ஃபோனை தூக்கி வச்சு போட்டு பிள்ளைகளோட கழிச்சிட்டிங்க, பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க, பிள்ளைகளை கண்காணிச்சுட்டுறீங்க, எங்கே போகுது, எத்தனை மணி போகுது, என்ன செய்யுதுன்னு பாருங்கள். தயவு செஞ்சு இந்த ஸ்கூலில் படிக்கிறதோட நிப்பாட்டுங்க, டியூஷனுக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னண்டா, ஸ்கூலில் அவர் ஒழுங்கா பாடம் நடத்துறதில்ல, வகுப்புக்கு வாங்க, அந்த சம்பளமும் எடுத்து வகுப்பு சம்பளமும் எடுக்கிறது. நாமளும் வகுப்புக்கு அனுப்பி பிள்ளை எடுத்தோடனே ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு நல்லா படித்து கொடுத்தோன்னா அவர் பேர் எடுக்க. முதல் டியூஷனுக்கு அனுப்பாதீங்க, அப்போ பிள்ளைகள் மார்க்ஸ் குறைக்கும். மார்க்ஸ் குறைய எடுத்தா உங்களுக்கு இல்லை பிரச்சனை, ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் மார்க்கு விசாரணை கமிஷன் ஒன்று வைப்பாங்க ஜட்ஜி ஆஃபீஸால். என்ன நடக்குது, என்ன பிள்ளைகளை ரிசல்ட்ஸ் இப்படிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்பான். கெண்டிங் வியாபாரம் தான் நல்லா நடக்குது, படிப்பு நடக்கலையோம்பான் அவன். அப்போ விசாரணை வைக்கட்டும், தயவு செஞ்சு வகுப்புக்கு அனுப்பாதீங்க. அதுலேயும் இப்போ 8 மணி 9 மணிக்கு ரோட்டில் வகுப்புக்கு போன பிள்ளைய காணலையா, நல்லா வழங்கும் ஊர். இரவு கிளாஸுக்கு போன நைட் கிளாஸ் 8 மணி 9 மணி வகுப்புக்கு போன பிள்ளைய காணலையாமண்டா. நாம் அந்த காலத்தில் மகரிப்பு வாங்க வரைய கூட ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு விராட்டி பாலை முதுகில் விளையும், ஒரு பாலை விளையும், பாப்பா வச்சு கிரிப்பார் ஒரு பாலை. இந்த கம்பு முறிச்சிக்கு நிற்கணும், பாலை மொத்தம் ஒரு அடியில் 100 அடி விழும். அப்போ இப்போ 10 மணி உள்ள விரல எங்கடே மகளை நான் வகுப்பு போனேன், என்ன சொன்னீங்க, ப்ராக்டிக்கலா அங்கே ப்ராக்டிக்கல் நடக்குது. அப்படியே வர வேண்டியதான் வியோஜியும் சந்திச்சுக்கிட்டு. அப்போ தயவு செஞ்சு இந்த கிளாஸ் வைக்கிற, இந்த நைட் கிளாஸ் வைக்கிற இந்த தேவையில்லாத வேலைகள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க.
சேர்மார்கிட்ட இல்லைங்க பாப்பா ஸ்கூலில் படித்து கொடுங்க, வகுப்புக்கு அனுப்பலை, நாங்கள் எல்லாத்தையும் அங்கேயே படித்து கொடுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தருது. அப்போ இப்படியாக நம்முடைய பிள்ளைகளில் நாம் நெருங்கணும். நாம் இந்த ஃபோனை தூக்கி வச்சுட்டு எல்லாருக்கும் ஃபேஸ்புக்கும் எல்லாருக்கும் லைக் சட்டிங் ஷேரிங். ரசூல்லா சொன்னாங்க சமைக்கும் போது கொஞ்சம் தண்ணியை கூட ஊற்றுன்ட்டு, பக்கத்து வீட்டு கொஞ்சம் கொடுக்க. தண்ணியை ஊற்றி ஷேர் பண்ண சொன்னால் அவர் ஃபோட்டோ எடுத்து 1000 பேருக்கு ஷேர் பண்ணி தண்ணியை திங்காங்க. நாங்கள் அன்றைக்கு பாபிக்கும் உன்கிட்ட கேட்டா, நாங்கள் அன்றைக்கு நுவரெலியாவில் கல்லணை வீட்டுக்கு இறக்குற நம்முடைய ஃபேஸ்புக்கு தான். நீங்கள் நுவரெலியாவில் இருந்து ஒரு செல்ஃபி போடுவீல் பாப்பான் கல்லன். சலிமாஜியார் நுவரெலியாவில் நைட்டு டியூட்டி அங்கே தான் இறங்குவான். அவனுக்கு தெரியுமே குடும்பத்தோட நுவரெலியாவில். டேய் நீ தாண்டா காட்டி கொடுத்த கல்லனுக்கு, நாங்கள் நுவரெலியாவில் எப்படின்னு 2 நாள் ஆகும் இறங்குங்கன்னு காட்டி கொடுக்கு. உங்களுக்கு தலைகளை பழுதா? நான் வீட்டை இல்லைன்றதை காட்டுறதா? எவ்வளோ பெரிய ஒரு மோசமானது. கொஞ்சம் யோசிக்கிறேன் இல்லையா? அது எல்லாத்தையும் செல்ஃபி எடுக்கிறோம், ஷேர் பண்ணுறதும். உமாவை போய் சந்திக்கல, அவருக்கு 5000 லைக் கிடச்சிருக்குன்னு பெரிய சந்தோஷம். குடும்பத்தோட பேசுங்க, உம்மாட்ட போவோம், தாத்தாட்ட போவோம், காக்காட்ட போவோம், தாய் பிள்ளைகளோட கதைப்போம், பொண்டாட்டி புருஷன் கதைச்சிக்கிட்டு இருப்போம். பொண்டாட்டி புருஷன் கதைச்சி பல வருஷமான குடும்பம் எல்லாம் இருக்கு. பக்கத்தில் வளர்க்குற பொண்டாட்டிக்கு காய்ச்சல் 3 நாள், இன்னும் தெரியா தம்பிக்கு 3 நாளா சொல்லல, என்ன சொல்லல, பக்கத்தில் நான் படுத்தேன், வெக்க அடிக்கிறேன் இல்லையா? இப்படி புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்தா எப்படி சந்தோஷமா இருக்கிறது? பிள்ளைகளை எப்படி கவனிக்கிறேன் நான்? இப்படி இருந்தால் பிள்ளை தூள் பாவிக்கிற தெரியுமா, போன் பாவிக்கிற தெரியுமா, லவ் பண்ணுறது தெரியுமா? பிள்ளைகள் பெட்ஷீட்டால் இழுத்து போத்திக்கு படுக்குதுண்டா நாம் நினைக்க. பிள்ளைகளை செக் பண்ணுங்க, அங்கே காதுக்குள்ளே ஹேண்ட் ஃப்ரீயை போட்டு தலானிக்கு இங்கே கயச்சிக்கு படுக்காது நம்மளோட பிள்ளை. இன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் ரோட்டில் பொடிய மாதிரி மூளையா ஃபோன் கழிச்சு நிற்கானண்டா ஆன்சர் பண்ணுறதுன்னு உள்ள பறந்தாதான் ஆன்சர் பண்ணுறாரு. இன்னொரு பொடியன் அந்த சந்தியில் இருக்கிற பொடியன் இந்த சந்தியில் இருக்கிற பொடியன் கைக்க நினைக்கலா, 2 பொடியனுக்கு 2 பொடிச்சிருக்கு. சில நேரம் ஒவ்வொரு பொடியனுக்கு 4 பொடிச்சு வச்சுக்கான் இஸ்லாமிய கணக்குப்படி பார்த்திக்கான் போல. அப்போ தயவு செஞ்சு நம்மளோட பிள்ளைகளை பேக்கை செக் பண்ணுங்க, ஃபோனை செக் பண்ணுங்க. சின்ன சின்ன ஃபோனை வண்டி நீங்கள் ஃபோன் வண்டி கொடுக்க தேவையில்லை. ஒரு ஆள் கூட்டிக்கு வந்து மகளை கூட்டிக்கு வந்து இட்டுக்கு வந்து 7வது ஃபோன் சார், இது 7வது ஃபோனை பிடிச்சிருக்காங்க. இப்பான் பிள்ளையோட கையை பிடிச்சிக்கு வரதுக்கு மனசு வந்துக்க. முதலாவது ஃபோன் பிடிச்சதோட அடிச்சிருக்கலாமாடா, முறிச்சிருக்கலாமாடா அந்த கையை. அப்போ என்ன பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன்ற வலி விளங்குதா, வேதனை விளங்குதா? இந்த ஃபோன் பாவிக்கிறதால நடக்கிற ஆபத்துகள். தயவு செஞ்சு பிள்ளைகளை கண்காணிங்க. பொடிய மாதிரி சேப்புகளை பொக்கெட்டுகளை செக் பண்ணி பாருங்க. சிவிங்கிய மேசையில் கிடக்கு, சருகையை காணலண்டா சம்திங் ராங். கண்ணாடி துண்டுகள் கிடக்குதுண்டா சம்திங் ராங். என்னரும் உதடு காஞ்சி தண்ணி குடிக்கான்டா சம்திங் ராங். முட்டை ஆக்கி வச்சா மீன் கெட்டவன், மீன் ஆக்கி வச்சா இறைச்சி கெட்டவன், 2 ஆக்கி வச்சா பொரிச்சு கெட்டவன், எல்லாத்தையும் ஆக்கி வச்சா கரைச்சி கெட்டவன். இன்றைக்கு பச்சை தண்ணியோட சோறு திங்கானண்டா சம்திங் ராங். என்னத்தோடு என்றாலும் திங்கன்னுண்டாலும்டா என்னமோ பாவிக்கானண்டா அர்த்தம். அப்படியே திடீரென்று சின்னப்பிள்ளை கட்டுருவான், அவனுக்கு ஒன்றுமே வழங்காது, ரசன் ருசி ஒன்றுமே வழங்காது. அப்போ தயவு செஞ்சு பிள்ளைகளை கண்காணிங்க, என்ன செய்யறான் எங்கே போகிறான்ன்றதை பாருங்க. பார்த்தா நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யலாம் திருத்த நம்முடைய கைக்குள்ளே வச்சுக்கணும். ஆரோட பழகுறான் என்று பாருங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸ் எந்த சுத்து அதை பாருங்க. பொம்பளை பிள்ளை சந்திக்க வருது என்றாலும் கவனமா இருங்க, அது ரொம்ப பெரிய ஆபத்து. மகளை கூட்டாளி வந்து சந்திச்சு கலகலன்ட்டு காய்ச்சிட்டு இருப்பா, பக்கத்தால போக்கல கதை நிற்குது. பக்கத்தால போக்கல கதை நின்றா தொட சிறுகு படணும், இல்லாட்டி வேலாது. நீ கதைச்சிக்கிட்டீரிய உமா வந்தாலும் உனக்கு என்ன கதைச்சிட்டீரிய, அது என்ன உமாவை கண்ட கதை நிற்குது. ஆக ஆபத்து என்னன்னா ஒரு ஜோடி லவ் பண்ணுவான். அந்த லவ் பண்றவன் அவனுக்கு ஒரு கூட்டாளி வச்சுப்பான். அந்த கூட்டாளி இவன்கிட்ட செல்வான், டே ஒண்டாளுக்கிட்ட சொல்லி அவளை கொஞ்சம் செக் பண்ணி தாடாம்பான். நம்மட உள்ள தங்க கட்டி பிள்ளை தானே, இந்த பொம்புள்ள தானே, ஆம்பளைக்கு தான் கதைக்க விட்றல, நாம பொம்பளைக்கு தானே கதைக்க விட்ட. இந்த பொம்புள்ள பிள்ளை கதைப்பாள், அடியே ஒரு நல்ல லைஃப்டி, அவன் நல்லண்டி, உனக்காக உசுரை விடுவான், சான்ஸை மிஸ் பண்ணாதண்டு தலையை கழுவி ஊற்றி இவளை விரும்ப வச்சிருவாள். பொம்பளை தான் ஆபத்து பொம்பளைக்கு, வணங்கிட்டா. அப்போ ஓவர் ரிலேஷன்ஷிப்பு அந்த பொம்பளைக்குள்ளே வந்தாலும் சம்திங் ராங். ஆம்பளை பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரே ஒரு கூட்டாளியோட கடந்து சாகுறான், உசுரை கொடுக்கான்னுட்டாலும் சம்திங் ராங். உசுறு உமா பாப்பா வரைக்கணும். நீங்கள் பார்க்குற மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. பிள்ளைகளோட நீங்கள் நெருங்குங்க. பாப்பா மாதிரி பிள்ளைகளை கையில் பிடிச்சி பள்ளி போங்க, பிள்ளைகளோட உட்காந்து கதைங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகுங்க, ஃப்ரெண்டை கதைங்க, நெருங்கிடுங்க. பாப்பா உமா முதல் போனை தூக்கி வச்சு போட்டு பிள்ளைகளோட பேசுங்க. அப்பெல்லாம் பிள்ளைகள் தாய்மொழி தான் பேசினேன், இப்பெல்லாம் பிள்ளைகள்
போன் மொழி தான் பேசுது, உம்மா கதைக்கல, கார்ட்டூன் தான் கதைக்குது. அதனால தான் இங்கே பிறந்த பிள்ளை இந்தியா தமிழ் பேசுது. கார்ட்டூன் இந்தியாவில் எடுக்கிறது தானே. தயவு செஞ்சு கெட்ட வார்த்தை பேசல பிள்ளை, கேட்ட வார்த்தை தான் பேசுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் பிள்ளைகளோட நெருங்கி பழகினா இந்த போதை வஸ்து பாவனிலேருந்து நம்முடைய சமுதாயத்தை